இன்று 15 நிமிடங்கள் தாமதமாயினவைக்கு முதலில் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். இது எங்களுடைய Zoom பிரச்சனையால நானும் ஜெயந்தினியும் இரவு எடுத்தெல்லாம் செட் பண்ணி வச்சோம். ஆனா அப்புறம் திரும்பி அது நான் வெளியில நாட்டில் இருக்கிறபடியே ஏதோ பிரச்சனை வந்துட்டு தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகின்றோம். அது இலங்கையில நான் அங்க போயிட்டு வந்தபடியா அங்கு அவதானித்த அடிப்படையிலே சில விஷயங்களை நான் சத்யபாமா என்பவரை நான் அங்க சந்திச்சேன். அதனாலே நின்றுட்டுதாவா ஜெயந்தினி? வேலை செய்யுதா? இதுல ஏதோ ஒன்று வந்து நிக்கிறதான் பார்த்தேன். ஓகே, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீ பேசு. சரி. சத்யமாமா தனேஷ்குமார் அவரை நான் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே வைத்து சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ அவர் செய்கிற வேலைகளை நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வெளிநாட்டிலே இருக்கிற பெற்றார்கள் உறவுகள் அதை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் என்பதும், அங்கு இருக்கிற நிலைமையிலே எங்களுடைய முதியோர் கனடாவிலே எவ்வளவோ பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அங்கே முதியோருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அவைகளை ஆஸ்பத்திரி கூட்டிக் கொண்டு வரதார், என்ன செய்யறன்ற சிக்கல்கள். அங்க உள்ள ரோட்டுகள் கூட உங்களுக்கு தெரியும், ஒரு வீல் சேர் வச்சிருந்தாலும் கூட அதால போயிடாது. அப்படியான பிரச்சனைகள் உள்ள இடத்துல இந்த சத்யபாமா 2 ஹோம் வைத்து நடத்துறா. மதிபா மகளகம் என்ற பெயர்ல 2 இடத்துல வச்சுக்கிறா. அவ நர்ஸ் எல்லாரையும் வச்சு நடத்தும் பொழுது அது பார்க்க மிக சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல இதை பற்றிய விஷயங்களை விளங்காமல் அங்க உள்ள பெற்றாரை என்ன செய்யறன்னு தெரியாம சிலர் கஷ்டப்படினோம். அப்ப அவைகளோட அங்க உள்ள பெற்றாரண்ட கஷ்டங்கள், இங்க உள்ள வேண்டிய சவால்கள் போன்றனவற்றை பற்றிய சில கருத்தாடல் தான் இங்க நாங்க செய்கிறோம். இன்றைக்கு சத்யபாமா தனேஷ்குமார் அவர் ஒரு இதை ஒரு வாலண்டியர் மாதிரி, யாராவது தொண்டர் மாதிரி இந்த முதியோருக்கு செய்ய வேணும். அவ டாக்டர் லெவலுக்கு படித்தவா. அந்த அடிப்படையிலே அவ இதனை செய்ய வேண்டும் என்று மிகவும் அன்பான ஆர்வமான ஒரு பிள்ளையாக இருந்தா. அதனால தான் நான் அவ சந்திச்சு உரையாடி இதுக்கு நிச்சயம் நீங்க செய்ய வேணும் என்று கேட்டு அதுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவை அழைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒன்றும் பேசவில்லை, என்னடா நேரம் போய் விட்டது. அவை நேரடியாகவே நான் அழைக்கின்றேன். சத்யபாமா, வாருங்கள். வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. நான் கதைக்கு விளங்குதா? கேக்குதா? நீங்க தொடங்குங்க. ஓகே, இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் எனது காலை நேர வணக்கம். இலங்கையில இப்ப 5 மணி சரியா. உண்மையில நான் சந்தோஷப்படுறேன் பார்வதி அம்மா இதை ஒழுங்குபடுத்தினதுக்கு. நான் அவ கண்டபோது எங்கட அம்மா மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்ப அந்த நேரம் எனக்கு இப்படி ஒரு புலம்பெயர்ந்தோர் பெற்றார் இலங்கையில் எதிர்நோக்கும் சவால்களை பற்றி நீங்கள் ஒரு கதைக்க வேணும் என்று சொல்லி, அப்ப அதுக்கு முதல் இவ யாருன்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரும். அவ சின்ன என்னை பற்றி ஒரு சமரி சொல்லி இருந்தா. இப்ப நானும் உங்களுக்கு ஒரு சின்ன என்னை பற்றி சொல்லிட்டு அங்கால தொடங்கலாம்னு நினைக்கிறேன். என் பேர் தனேஷ்குமார் சத்யபாமா. எனக்கு இப்ப 2 லைஃப். என் லைஃப் சொல்ல போனா 2009க்கு முதல் 2009க்கு பின்னண்டு. 2009க்கு முன் என் லைஃப் 2 பேருமே நாங்கள் டாக்டர்ஸ் ஆயிருந்தோம். அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு முன் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னு சொல்லலாம். இப்ப 2 பேருமே அங்க செய்து 2009 தான் நாங்கள் இங்க இறங்கினோம். அப்ப அதுவும் ஒரு பெரிய சவால் தான் எங்களுக்கு. இப்ப புலம்பெயர்ந்தோரின் பெற்றார் இலங்கையில் எதிர்நோக்கும் சவால்கள் மாதிரி நாங்களும் நிறைய சவால்களை சந்திச்சோம். சவால்ன்றது எங்களுக்கு இப்ப அதே லைஃபா போயிட்டு. ஓகே, நல்ல விஷயம். அப்ப இப்ப எங்களுக்கு 2 பேருக்கும் சமரியா சொல்ல போனா
2 பிள்ளைகள், ஒரு மகள், ஒரு மகன். மகள் வந்து இப்ப 3rd இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிறா. மகன் வந்து இப்ப A லெவல் படிச்சு கொண்டிருக்கிறார். நான் இப்ப வந்து தினவெளியில மதிபா மகளகம் என்று சொல்லி ஒரு எல்டர்ஸ் ஹோம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு அதுல வந்து முதியோர்ன்றத எனக்கு போட விருப்பம் இல்ல. அதாலதான் நான் அந்த பெயரை செலக்ட் பண்ணினான் மகளகம் என்று. எல்லாரும் ஒன்றா இருந்து மகிழ்ந்து இருக்கிற இடம். அப்ப ஒரு மகளகம் என்ற பேர் வந்து நல்லா இருக்கும் என்று சொல்லி மகளகம் என்ற பேரை செலக்ட் பண்ணான். அப்ப எனக்கு இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கு. எனக்கு அம்மா தந்திருக்கிற தலையங்கம் வந்து புலம்பெயர்ந்தோரின் பெற்றார் இலங்கையில் எதிர்நோக்கும் சவால்கள். இப்ப இந்த சவால், முதலாவது சவால் என்றால் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒரு தேவை நிறைவேறாமல் போனால் அல்லது இப்ப ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனால் எங்களுக்கு வர்றதுதான் சவால். ஒரு தேவையோ எதிர்பார்ப்போ நிறைவேறாம போயிக்க எங்களுக்கு சவால் வரும். அது எங்களை உளவியல் ரீதியாகவும் பாதிக்கும், உடல் ரீதியாகவும் பாதிக்கும். இப்ப சவால் என்று சொன்னா அப்ப எங்களுக்கு எங்களோட எதிர்பார்ப்பு அல்லது தேவை நிறைவேறாம போயிக்க எங்களுக்கு ஏற்படுற உண்டு. அதுவும் நாங்க இந்த நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஏன் இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம போகுதுண்டா, இதுக்கு வந்து இப்ப எங்கட குடும்ப கட்டமைப்பு வந்து இப்ப புலம்பெயர்ந்தோர் பார்த்தோம்னு சொன்னா, பிள்ளைகள் வந்து புலம்பெயருக்கு ஏன் போயினம் என்றா ஒன்று உயிராபத்து வருது, மற்றது அதே நேரம் பொருளாதார தேவை ஒன்று இருக்குது. அடிப்படையில ஒன்று உயிராபத்து, மற்றது பொருளாதார தேவை. அப்ப அங்க புலம்பெயர்ந்த பிள்ளைகளை அனுப்பிட்டு, பிள்ளைகளை இங்க இருந்த பெற்றார் அனுப்பிட்டு, இதனால வந்து இந்த ஒரு குடும்ப கட்டமைப்பு வந்து ஒரு மாற்றத்துக்குள்ளாகுது. அப்ப மாற்றத்துக்குள்ளானா, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, இங்க இருக்கிற பெற்றாருன்னா ஒண்ணு முழு பிள்ளைகளும் வெளிநாட்டுல இருப்பினோம், அல்லது போனா 2 பிள்ளைகள் வெளிநாட்டுல இருப்பினோம், 2 பிள்ளைகள் உள்நாட்டுல இருப்பினோம், அல்லது பேரண்ட்ஸ் ஒருவர், ஒரு அப்பா இறந்து அல்லது அம்மா இறந்து தனியா ஒரு ஆள் மட்டும் இங்க வாழ்ந்து கொண்டிருப்பினோம். அப்ப 3 வகையில பெற்றார் இருக்கிறோம். ஒன்று முழு பிள்ளைகளும் வெளிநாட்டுல இருப்பார்கள், அல்லது 2 பிள்ளை வெளிநாட்டுல இருக்கும், 2 பிள்ளை இங்க இருக்கும் அவியலோட. ஆனா அவியல் பிள்ளைகளோட இருக்க மாட்டா, தனிமையில தான் இருப்பினான். அப்ப எனக்கு நல்ல உதாரணம், தனிமை என்றது ஒரு கொடுமையான விஷயம். அப்ப இப்பவும் மனிதர்களா நாங்கள் இருக்கிற ஆக்கள் இப்பவும் கம்யூனிகேட் பண்ண விரும்புவோம். ஆக்களோட ஆக்கள் கம்யூனிகேட் பண்ணி, அது இந்த நேரத்துல, அதாவது எங்களுக்கு வயசு போற காலத்துல வந்து எங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று ஹாப்பினஸ், சந்தோஷம், மற்றது நிம்மதி. அப்ப இந்த 2 இலக்கேக மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்கா உளவியல் ரீதியா பாதிப்பொண்டு வருது. அப்ப நாங்கள் முதலாவது எங்கட விஷயத்துக்கு வந்தா சவால்கள் என்று பார்க்க, சவால்கள் வந்து 3 விதமா வரலாம். ஒன்று பௌதிக சவால், அதாவது எங்களுக்கு சூழலால உடல் ரீதியான சவால்கள், அதுக்கு ஒத்து போகாமல், இப்ப உதாரணம் சுனாமி மற்றது கொரோனா என்று வரைக்க அதால ஒரு பாதிப்பு வந்தது. அதே மாதிரி சமூக சவால் என்று இருக்கு. சமூக ரீதியான உறவுகள், ஒழுக்கம், கலாச்சாரம், விழுமியங்கள் சார்ந்த சவால்கள் வரலாம். மற்றது தனிப்பட்ட சவால், இப்ப எங்கட மனப்பாங்குகளை சோதிக்கும் தடைகள் வரைக்க, அதாவது நாங்க எதிர்பார்த்தது நிறைவேறையில, எங்கட உடல் ரீதியான பிரச்சனைக்கு எங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு தரம் இல்லை என்று சொல்லிக்க, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளைக்கு எங்களுக்கு ஒரு சவால் ஒன்று ஏற்படுது. அப்ப இங்க வந்து புலம்பெயர்ந்த ஆக்களின் பெற்றார் வந்து பல சவால்களை எதிர்நோக்கினா, அதுல முக்கிய சவால்கள் வந்து ஒன்று சுகாதார பிரச்சனை, மற்ற சமூக ஆதரவின்மை, மற்றது 3வது வந்து பார்த்தோம்னு சொன்னா பண்பாட்டு மாற்றங்கள். இப்ப அங்க போனா பிறகு இப்ப பெற்றார் வந்து பிள்ளைகளின் காசை நம்பி தங்கி இருக்கிறது. அப்ப அந்த காசு வந்து ஏதாவது பணத்தட்டுப்பாடுகளோ அல்லது பணம் பரிமாற்றங்கள்ல மாற்றங்கள் வரைக்கும் அவைகளுக்கு வந்து போதாமை இருக்குது. அவையின் சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அது காணாம இருக்கு. அந்த நேரம் அவைகளுக்கு வேறு யாரோடையும் அவைகள் டிஸ்கஸ் பண்ணுவோம், கதைக்கிறதுக்கு முடியாம இருக்குது. அதால அவைகளுக்கு என்ன உடல் ரீதியான பாதிப்புகள் வருது. இந்த சவால்களை வந்து மற்றது தனிமை, நான் சொன்ன முதலாவது விஷயம் தனிமை.
அப்ப நான் முதியோர்களோட பழகினான். அப்ப இன்னொரு முதியோருக்கு வந்து நான் இப்ப அவைய மகன் மகள் எல்லாம் டாக்டரா இருக்கிறா புலம்பெயர்ந்த நாட்டுல. அப்ப நான் ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு போன் கால் ஒன்று வந்துச்சு, அவசரமா வீட்டை இருக்கா போங்கோ, அப்பாக்கு காயம்னு சொல்லி. அப்ப நான் அங்க போகும்போது நான் உண்மையா சரியா கவலைப்பட்டேன். பார்த்து என்னன்னு சொன்னா, அவர்ட்ட மருமகன் டாக்டர், மகள் டாக்டர் எல்லாரும் நல்ல ஜொப்ல இருக்கினா, ஆனா அவர் தனியே இருக்கிறார். வைஃப் பாஸ்டவே தனியே இருக்கிறார். அவர் நல்ல ஜொப்ல இருந்த ஒரு ஆள் இப்ப பென்ஷன் எடுத்து இப்ப 84+ இருக்கிறார். என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு நாள் இரவு மழை பெய்து கொண்டிருக்க அவர் என்ன செய்திருக்கிறார். சாரி, ஹலோ. ஓகே, நீங்க கோ ஹெட். அது உள்ளுக்குள்ள யாரோ கதைக்கணும். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருக்க அவர் வெளியில போயிருக்கிறார். அவன் நாயை வந்து கலட்டி விடுறதுக்கு. அப்ப அந்த நேரம் நாய் என்ன செய்திருக்கு, நாயை கலட்டி விட்ட உடனே இவர் மழை வெள்ளத்துக்குள்ள விழுந்துட்டார். விழுந்த உடனே அவரால் எழும்பி நடக்க முடியல. அப்ப ட்ரை பண்ணி இருக்கிறார் கணக்கத்தரம் கூப்பிட்டு எல்லாம். அப்ப ஒருவருக்கும் பக்கத்துல அவருக்கு உதவி இல்லை. அப்ப தனியா இருந்தபடியா அப்ப போன் உள்ளுக்கு இருக்கு. அப்ப வெளியில அவர் இப்ப இரவு நான் நினைக்கிறேன் ஒரு 11 மணி அப்படி சம்பவம் நடந்திருக்கு. இப்ப அதுக்கு பிறகு அவரால் எழும்பி நடக்க முடியல. ட்ரை பண்ணி வர முயற்சிச்சு அவருக்கு நிறைய உடல் ரீதியான காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. என் மலைக்குள்ள வெள்ளத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வேற அவர் வெளிக்கிடைக்க உடல் ரீதியான காயங்கள் நிறைய. அப்ப அவர்கிட்ட ஃபுல்லா பொடியில நிறைய தோல் எல்லாம் முறிஞ்சு காயம் அவருக்கு. அப்ப இது எனக்கு 4ஆம் நாள் தான் எனக்கு தெரிய வருது இந்த சம்பவம். அப்ப நான் போயிட்டு உண்மையில நாங்கள் எங்களோட மெடிக்கல் ரீதியா இது ஒரு செப்டிக்ன்னு சொல்லுவோம், செப்டிக் கண்டிஷன். அதாவது உடல் ரீதியா நிறைய அவருக்கு காயங்கள் வந்து நிறைய புண்ணுகள் ஆறாமல் இருக்குது. இப்ப நான் எங்கட மகளத்துக்குரிய எங்கட டாக்டரையும் கூட்டி கொண்டுதான் நான் போனேன். என்னன்னு சொன்னா, இவருக்கு இப்ப நாங்கள் வந்து உண்மையில வந்து இலங்கை இதுல வந்து சட்ட ரீதியா எங்கட வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படையில எங்கட பதிவு டாக்டர்ஸ் என்ற பதிவு நாங்கள் வேலை செய்தது முழுக்க அங்க போருக்கு முன். அப்ப நாங்க போருக்கு பின் இங்க வந்து பதிவு செய்யாதபடியா நான் அதை அப்படியே விட்டுட்டேன். எனக்கு அங்க முடிஞ்ச வேலையோட விட்டுட்டேன். அப்ப அதால நான் வந்து எங்கட சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டாக்டரை கூட்டிக் கொண்டு அங்க போயிக்க அவர் சொன்னார், சரி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணி உடனே இன்ஜெக்ஷன் ஐவியா ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு 5 நாள் நாங்கள் அவருக்கு செய்ததுக்கு பிறகு அவர் இப்ப நல்ல கியூர். அப்ப ஏன் இதை சொல்ல வந்து நான் என்று சொன்னால், அந்த உதாரணத்துக்கு தனிமை என்றதால அவர் உடல் ரீதியா மட்டும் அஃபெக்ட் பண்ணப்படையில, பாதிக்கப்படையில உள ரீதியாவும் சரியா பாதிக்கப்பட்டிருந்தார். எனக்கு பாதிச்ச விஷயம் அவற்றை வீட்டை என்ன பண்ண உடனே ஒரு போர்டுல ஒரு வசனம் ஒன்று இருந்துச்சு, இளமையில் வறுமை, முதுமையில் தனிமை என்று. நான் சொன்னேன், அப்பா ரெண்டுமே கொடுமை என்று. ஏன்னு சொன்னா அந்த சென்டென்ஸ் வந்து அப்பா முதலாவது இந்த பேனரை கலட்டுங்கன்னு சொன்னேன். அப்ப அவர்கிட்ட பேனர் ஒன்று போட்டிருக்கிறார் வீட்டுல, இளமையில் வறுமை, முதுமையில் தனிமை என்று. அந்த 2 வசனமுமே சரியான ஒரு நல்ல வசனம் இல்லைன்னு, கொடுமையான வசனம், ஒரு கேட்கறதுக்கு சரியான ஏற்றுக்கொள்ள முடியாத வசனம். அதே எங்களுக்கு உளவியல் ரீதியா பாதிக்கும். அப்ப இந்த தனிமை என்றது ஒரு எங்கட பிற்காலத்துல, அதாவது எங்கட வயசு போன காலத்துல இருக்கிறன்றது சரியான ஒரு கொடுமை. அப்ப இந்த நேரத்துல நாங்க என்ன செய்ய வேணும், எங்கட ஒரே வயசுக்காரர் ஒரு இல்லத்துல இருக்கிறது, ஒரு மகிழ்ந்து அவைய கதையில பழைய கதையில கதைச்சு இருக்கிறது, உளவியல் ரீதியாவே அவையில நாங்கள் மேற்கொண்டு அவையல் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழி. அதே நேரம் இப்ப சுகாதார சவால் என்று பார்த்தோம்னு, சுகாதார பிரச்சனைகள் பார்த்தோம்னு சொன்னா, அவையில அந்த சுகாதார பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, அவையில கூட்டிக்கொண்டு போய் காட்டுறதுக்கு. இப்போ ஒரு ஆளுக்கு டயபெட்டிக்கோ அல்லது ப்ரெஷரோ அல்லது அவருக்கு நெஞ்சு நோய் வந்துட்டா அவருக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு இடையில அவருக்கு இங்க நெஞ்சு நோய், ஆனா பக்கத்துல சொல்றதுக்கு அந்த வீட்டை விட்டு எங்கட கலாச்சாரத்துல வந்து அம்மா அப்பாவை கொண்டு போய் இல்லத்துல விடுறதுன்றது எங்களால ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. இப்ப கணக்க படிச்ச ஆக்களே என்னோட விவாதத்துக்கு உட்பட்ட இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், முதியோர் இல்லங்கள்ல அம்மா அப்பாவை கொண்டு போய் விடுறன்றது அது வந்து எங்கட கலாச்சாரத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை என்று வாதாடிச்சினான். ஆனா நான் இது ஏன் எதிர்க்கிறேன் என்று சொன்னால், நான் என் அம்மா அப்பா, என் ஹஸ்பண்ட் அம்மா அப்பா எல்லாரையும் வச்சு பார்த்து நான், ஆனா
முதியோர் இல்லத்துல விடையில நாங்கள் அப்ப அவைகளோட இருந்தபடியா. இப்ப இல்லாட்டி அவைகள் வந்து விரும்பி கொண்டு விடையில அவைகள் ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் பெற்றார்களை விட போயினோம். ஏனென்றா அவைகள் வெளிநாட்டுக்கு ஒரு பொருளாதார தேவைக்கோ அல்லது தங்கட படிப்பு தேவைக்கோ அல்லது தங்கட உயிர்களுக்கு ஆபத்து வந்ததுக்கான தான் அங்க புலம்பெயர்ந்தோர் போனவர். அப்ப என்ன செய்யணும்டா இங்க பெற்றோர் என்ன செய்யணும்டா தனிமையில அந்த வீட்டை தங்கட ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்ல தங்கட அந்த வீட்டை பாதுகாக்கணும் அந்த வீட்டிலேயே தனியா இருக்கிறோம். அதால அவைகளுக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறோம். அப்ப இங்க வந்து ஒரு நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னால், இப்ப இந்த இப்படி இருக்கிற ஆக்களுக்குல எங்கட வன்னியில இருந்த என்னோட நின்ற பிள்ளைகள் வந்து என்னோட நர்சிங்கா நல்ல ஸ்கில்லான பிள்ளைகள் அங்க தாதியர் வேலை செய்த ஆக்கள் இங்க வந்து அவைகள் திரும்ப தங்கட தொழில தொடர்ச்சியா கொண்டு போறதுக்கு அவைக்கு ஒரு சர்டிபிகேட் ஒரு வேலிடான சான்றிதழ் இல்லை. அப்ப அவைக்கு வந்து நான் இப்படி ஒரு இல்லத்தை போட்டு கொடுக்கறதால அவைகளுக்கும் வந்து ஒரு தொழில் கிடைக்குது. அதே நேரம் இப்படி தனிமையில இருக்கிற பெற்றாருக்கும் ஒரு மகிழ்வா இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்றும் அமையுது. வின்வின் தேரி மாதிரி ரெண்டுமே கிடைக்குது. அவைகளுக்கு ஒரு ஆறுதல், அதே நேரம் எங்கட பிள்ளைகள் என்னோட ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பாகவும் போகுது என்றபடியே நான் இந்த மகளகத்தை நான் தொடங்கினேன். அதே நேரம் இப்ப இந்த வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப பொருளாதார சவால் என்று பார்க்க புலம்பெயர்ந்த பிள்ளைகள் அனுப்புற பணத்துல சார்ந்து வாழ்ற பெற்றோர் வந்து கணக்க கஷ்டப்படினோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மகள் வந்து இங்க இருக்கிறா, ஒரு மகன் அங்க இருக்கிறாருக்க. அப்ப அம்மா வந்து மகளோட இருப்ப அல்லது மகனோட இருப்ப. இப்ப மகன் வெளிநாட்டுலன்னு சொன்னா அம்மா மகளோட இருப்பா. சில அம்மாக்கள் என்ன செய்யணும், மகளுக்கு நாங்கள் கஷ்டத்தை கொடுக்க கூடாது தாங்கள் தனிமையில இருக்கணும். அப்ப அப்படியான ஆக்களும் உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு உட்படுகினான். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா சமூக மற்றும் உளவியல் சவால் பிள்ளைகளை வெளிநாட்டுல வச்சு கொண்டு இருக்கிறபடியா இங்கே அவியல் தாங்கள் தனியா என்றதை உணர்ந்து அது உளவியல் ரீதியா அவியலுக்கு பாதிக்குது. மற்ற சுகாதார பிரச்சனைகள் ஏற்படைக்க பிள்ளைகள உதவி இல்லாதால அவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைக்கப்படவில்லை, அதாலேயும் சிக்கல் ஏற்படுது. அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், முழு பிள்ளைகளும் வந்து அவைகளுக்கு வந்து தங்களால இயன்ற அளவு அவைகள் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறான். ஒன்று வந்து இப்ப தங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு ஊடாக முதியோர் இல்லங்கள்ல பாப்பீங்களா என்று கேட்கணும். அல்லது அந்த முதியோர் இல்லத்துல அனுப்ப முடியாத தங்களுக்கு மன கஷ்டமா இருக்கின்றவ அந்த தங்கட வீட்டிலேயே வச்சு பேரண்ட்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு உதவி செய்வீங்களா என்று கேட்கணும். அப்ப எல்லாமே இது நான் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க எனக்கு எது நல்ல ஆப்ஷனா தெரிஞ்சதுன்னு சொன்னால், இப்ப ஒரு இல்லத்தை போட்டு நாங்கள் வந்து ரெண்டு விதமா ஒன்று வந்து சேவை வழங்குனர் என்று பார்க்கலாம், மற்ற சேவை பெறுனர் என்று பார்க்கலாம். சேவைய பெறுனரும் சந்தோஷமா இருக்கணும், சேவை வழங்குனரும் சந்தோஷமா இருக்க வேணும். ஏன்னா இந்த முதியோர் இல்லம் நடத்துறன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்ப அதுக்கு நிறைய பொறுமை தேவை. மற்ற அங்க வேலை செய்யற பணியாளர்கள் வந்து அந்த முதியோர்களோட தங்கட அம்மா அப்பா மாதிரி அவர்கள் வந்து பல அர்ப்பணிப்போட சந்தோஷமாக வேலை செய்ய வேணும். அம்மா பேசினால் நாளைக்கு என்ன செய்வோம், நாங்கள் பின்ன ஒரு மணித்தையாவதாலே திரும்ப கதைக்க போவோம். அதே மாதிரி அதை உணர்ந்து கொண்டு அவைகள் இங்க நடப்பினமா இருந்தால் இந்த முதியோர் இல்லங்கள் நல்ல சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டு போவோம். அப்ப நாங்கள் வந்து இங்க காசை மட்டும் நோக்கா பார்க்காமல் நாங்கள் சேவையை முதல் நோக்கமா பார்க்கணும். அதாவது எங்களால ஆகக்கூடிய அளவு என்ன செய்யலாம், எப்படி எங்கட சேவையை வழங்கலாம், எப்படி அவையில சந்தோஷமா வச்சிருக்கலாம், எப்படி இதை நாங்கள் இன்னும் ஒரு விரிவாக்கம் செய்யலாம், இந்த முதியோர் இல்லத்தை எப்படி நாங்கள் இன்னும் மக்களுக்குள்ள நல்ல இது வந்து இதால ஒரு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் நிம்மதிதான் கிடைக்குது என்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து இந்த தனிமையில இருக்கிற ஆக்களை உண்டாக்கி அவையில நாங்கள் கடைசி காலத்துல எங்கட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எப்படி நாங்கள் கொண்டு போகலாம்ன்றதைத்தான் பார்க்கறதுக்காண்டி நான் இது போட வேண்டி வந்தது. அப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை,
நெடுக அம்மாவுக்கு சொல்லுவேன், நான் ஒரு முதியோர் இல்லம் மட்டும் நடத்த வேணுமென்று. அது சின்ன வயசுல என் மனசுல பதிஞ்ச ஒரு ஆசை. ஆனா அது இப்ப நிறைவேறி இருக்குது. அப்ப நான் எல்லாரும் பேசுவீனா, உங்களுக்கு தேவையில்லாவே இல்ல நீங்க பாக்குறீங்கன்ட்டு. ஆனா எனக்கு என்னண்டா, அத வந்து நான் விரும்பி செய்தேனண்டா. எந்த ஒரு தொழிலையும் நான் இது காசுக்காண்டியோ அல்லது அம் வேற ஒரு இது நிர்பந்தத்துக்காகவோ அல்ல தொழிலாவோ நான் இத பார்த்தேனேன்டா, இந்த வேலை செய்ய இயலாது. அதுக்கு அப்பால நான் அந்த தொழில எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில நான் முதல் விரும்பணும் ஆழமா. விரும்பினேன் என்று சொன்னா, அதுல வார நெருக்கடிகளோ, சவால்களோ எனக்கு மிகவும் சின்னனாத்தான் தெரியும். நான் அத பெருசா நினைப்பனா இருந்தால் அந்த தொழில நான் விரும்பலையே என்று அர்த்தம். அப்ப நான் இத விரும்பி செய்யறபடியா நிறைய சவால்களை சந்திச்சாலும் எனக்கு அது சின்னனா போயிட்டுது. ஏனென்றா நான் வன்னியில பட்ட சவாலை விட இது எனக்கு ஒரு 1000த்துல ஒன்றுதான். அப்ப இதை நான் சந்தோஷமா செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதை விட நான் எங்களோட கதைக்கோணும்னு சொன்னா, ஆஹ் பெற்றாருக்கு வந்து சில குற்ற உணர்வுகள் இருக்குது, அல்லது பிள்ளைகளுக்கு குற்ற உணர்வுகள் இருக்குது. என்னன்னு சொன்னா, நாங்கள் அம்மா அப்பாவை தனியை விட்டுட்டோமே அல்லது முதியோர் இல்லது கொண்டு போய் விட்டுட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வு. அது இங்கேயும் சரி, இலங்கையிலையும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் சரி, அப்படி ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அவைகள் போய் நம்ம கேட்டாலும் அது விடுறது பிழை என்ற ஒரு கலாச்சார கட்டுக்கோப்புகளை நாங்கள் வளர்ந்தபடியால் எங்கட மனம் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளுதில்லை. ஆனா நாங்க ஆழமா அதை சிந்திப்போம் என்று சொன்னால், உண்மையில இப்படி இல்லங்கள்ல எல்லாரும் சேர்ந்து இருக்கேக்க வார சந்தோஷம் நாங்கள் தனியே இருக்கேக்க எங்களுக்கு உளவியல் ரீதியா நிறைய பாதிப்புக்கு உள்ளாவோம். அதை நான் நிறைய எந்த அனுபவத்துல, இப்ப நான் இந்த முதியோர் இல்லம் திறந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள நான் கண்ட உண்மை. நிறைய பேரோட பழகி பார்க்கையும் இந்த உளவியல் ரீதியா உடல் ரீதியான பிரச்சனைகள் அவைகளுக்கு தனியே இருக்கேக்க வர்றதை விட இப்படி சேர்ந்து இருக்கேக்க வாரது சரியான குறைவு. ஓகே, அப்ப இதுக்கு நாங்கள் என்ன தீர்வுகள் எடுக்கலாம் என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒண்ணு வந்து பெற்றோருக்கு ஆதரவாக சமூக நிறுவனங்கள் அல்லது புலம்பெயர்ந்த நலத்திட்டங்களை மேம்படுத்துறது வந்து ஒரு அவசியமா இருக்குது. இந்த இப்படி தனிமையில இருக்கிற பெற்றோருக்கு ஆதரவா. அதே நேரம் புலம்பெயர்ந்த பெற்றோருக்கு ஆதரவாக சமூக மையங்கள் அமைத்து அவர்களுக்கு மனநல மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்குறது வந்து பெரிய உதவியா இருக்கும் என்று எந்த அனுபவத்துல நான் யோசிக்கிறேன். ஓகே, அப்ப இவ்வளவு நேரமும் நான் உங்களோட கதைச்சது புலம்பெயர்ந்தாரின் பெற்றோர் இலங்கையில் எதிர்பார்க்கும் அல்லது எதிர்நோக்கும் சவால்கள். உங்கள்கிட்ட ஏதாவது இத்துடன் எனது இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு பார்வதி அம்மாவுக்கு நன்றி கூடி எனது உரையை நான் இதோடு முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். மற்றது இன்னொரு விஷயம், நீங்கள் ஏதாவது என்னோட கேள்விகள் கேட்கணும் அல்லது கதைக்க வேணும் என்று சொன்னால் உங்கள் உரையாடலை தொடங்கலாம். புலம்பெயர்ந்த நாட்டுல இருக்கிற பிள்ளைகள் அந்த அவர்களுடைய சொந்தக்காரர் சிலருக்கெல்லாம், இப்ப நான் அண்மையில நான் அவதானிச்சது, என்னுடைய ஒரு வசந்தத்தின் ஒரு தோழி தான். அவ வசந்தத்தின் தோழியா இருந்தவ. அவட கணவனுடைய சிறியதாய் மாமியார், சாரி சிறியதாய் இல்ல மாமியார், அப்ப அந்த தங்கச்சியோ தமைக்கையோ யாரோ. அப்ப அவ பாக்குறக்கண்டு அவ இங்கேருந்து போயினம் என்னண்டா அவக்கு அல்சைமஸ் வந்துட்டுது. அவ அங்க போய் எங்க எந்த நர்சிங் ஹோம்ல போடுறது என்ன செய்யறதுன்னு சொல்லி அங்கத்தே டாக்டர்ஸோட கதைக்கிறதுக்கு போனவே என்னண்டா அவக்கு ஒரு தரம் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் இல்லை. அப்ப அவ பராமரிக்கிறதுக்கு அவ விஷயத்துல தீர்மானம் எடுக்கிறது கூட அங்கே ஆக்கள் இல்லை, எல்லாரும் வெளிநாட்டுல. அப்ப அவ பிள்ளை இல்லாதவ, ஒரு விதவையாயும் இருந்தவா. அவளுக்கு இங்கே இருந்து அவையல் போய் டாக்டர்ஸோட கதைச்சு பிறகு ஒரு நர்சிங் ஹோம்ல போடணும்னு சொல்லி ஒரு முடிவை அவ எடுத்திருக்கணும். அதே மாதிரி இப்போ பாமா சில விஷயங்களை வடிவா சொல்ல முடியாம இருக்குது. என்னென்றால் அவ அந்த அதுக்குள்ள இருக்கிறபடியே அவருக்கு சில சில நான் வந்து யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில இந்த முறை எனக்கு இருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டதால நான் அங்கே அவதானிச்சேன். ஏனென்றால் அங்கே வந்து என்ன துறைக்கும்
முதியோர்கள் என்றா என்ன, அவைகளுக்கு எத்தனையோ வருத்தங்கள் வரும், காட் வருத்தம் வரும். என்னடா முதியோராக இருக்கைக்கு அவைக்கு மனநல பிரச்சனை, டிமென்ஷியா மட்டும் இல்லை என்ன அந்த பிரச்சனை. அவைகளுக்கு ஹார்ட் வருத்தம் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், மற்ற விழுந்து முறிவினம், அவைகளுக்கு காய்ச்சல் வரும், என்னடா இன்ஃபெக்ஷனும் கெரியில வரும் அவைகளுக்கு. அப்போ அப்படி இருக்கைக்குள்ள அவைகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. இருக்கைக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறோன்றது அவ்வளோ சுகமான விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு வண்டியில் வச்சு தள்ளி கொண்டு, நான் இப்போ மலேசியாவில் இருக்கிறேன். இந்த மலேசியா மோல்கள் எல்லாம் பெரிய பெரிய மோல்கள். ஆனால் ஒரு தடவை நான் வண்டிலையோ அல்ல தள்ளு வண்டிலையோ காணையில்லை. ஏனெண்டா அந்த அளவு தூரத்துக்கு அந்த முதியோர் வந்து பாதிக்கப்பட்டவர்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கியவர்களாக தான் இருக்கிறார்கள். இலங்கையிலே இந்த முதியோரை வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு இப்போ பாமாவண்டி ஒரு நர்ஸ் என்ற ஒரு பிள்ளை உண்டு. அவ தான் ஓட்டோவில் ஏற்றி இப்போ சிலாக்களே ஓட்டோவில் ஏற்றலாம், என்ன கார்லாம் ஏற்றணும், இல்லை ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றணும். அப்போ அதுக்குரிய பணம் அதுகளை பற்றி யோசிச்சு பாருங்க. எங்களை கனடா மாதிரி டக்கட்டு கோல் பண்ண உடனே ஆம்புலன்ஸ் அங்கே வந்து போகிறோம், இல்லை வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறோம், இல்லை அப்பாயின்மெண்ட்டுக்கோ இல்லை இதுக்கோ. அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து அங்கே ஏராளமாக இருக்குது. அவைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போய் அவையோட வெயிட் பண்ணணும், அவையோட லைனில் நிற்கணும், அவையோட அவையண்ட டொய்லெட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகணும், அங்கே டொய்லெட் வசதிகள் அதுகள் எல்லாம் எங்களை மாதிரி அவ்வளவு சுகமானது இல்லை. புறாங்கால மருந்துக்கு போய் வெயிட் பண்ணணும், பிறகு அப்பாயின்மெண்ட்டுகளுக்கு திருப்பி திருப்பி கூட்டிக் கொண்டு வரணும், ஆஸ்பத்திரி அப்பாயின்மெண்ட்டுக்கு கூட்டணும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற முதியோருக்கு தேவைகள் இருக்குதுன்றதை எத்தனை முதியோர் உணர்கிறீர்களோ தெரியல, எத்தனை பிள்ளைகள் இதை உணர்கிறார்களோ தெரியல. அப்போ அவைகளுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. இப்போ இந்த சவால்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அந்த இருக்கிற முதியோர்களுக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் அந்த வாய்ப்பான ஒரு சூழல்ல இருக்கிறபடியாலும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு உரிய அந்த பணத்தை அனுப்புறதாலும் யாரும் அவைகளை போய் இவ்வளவு சுகமா பார்க்க முடியாது. ஏனென்றால் நான் பார்த்தேன், அந்த நிற்கிற நர்ஸ் அப்படி பிள்ளைகள் கூட இந்த வன்னிக்குள்ள வேலை செய்து கொண்டு வந்த நின்ற பிள்ளைகளாக தான் இருக்கினோம். அப்போ அவைகளுக்கும் ஒரு வசதிகள் ஒன்றுமில்லை. அவைகளுக்கும் பணம் கொடுக்காம அவளும் வந்து வேலை செய்ய போறது இல்லை. அவைகளுக்கு இல்லாத அவைகளுக்கு குடும்பம் வந்து பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அந்த அப்படியான ஒரு சூழல்ல இந்த இவியலை பார்க்கறத பார்க்கக்குள்ள எனக்கு சரியான ஒரு ஆதங்கமும் அனுதாபமும், அதே நேரத்தில் இவ்வளவு தூரத்துக்கு பார்க்குதுகளே. ஆனா இது வந்து வசதி படைத்த, ஓரளவுக்கு வசதி படைத்த முதியோர்களால தான் இது ஏலும். என்னடா இவியலை இவ்வளவு பேரையும் கூட்டிக் கொண்டு இப்படியெல்லாம் தெரிஞ்சு வாரதுன்றது. அப்போ ஒரு தரம் இல்லாத ஒரு முதியோர் போய் நான் ஃபீல்டோ அந்த கைதடி இதில் தான் போயிருக்கிறோம். இவர் வேற ஆக்கள் வச்சு நடத்தினோம். அங்கே அவையல் அந்த இதுகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான சூழல். இப்படியான இவளை முதியோரா இருக்கேக்கே அவைய பார்த்தெடுக்கிற சூழல் மாதிரி எனக்கு தெரியல, நான் போய் பார்த்த இடங்கள்ல. ஆகவே நீங்கள் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். இவ சில முதியோர் இவோட இருக்கிறவையும் கதைக்கிற கிரிக்கினம். ஆகவே நீங்க ராஜினி இருக்கிறீங்களா? ராஜினி? ஓகே, ராஜினியை காணல. அப்ப நாங்களாம் வழி நடத்த வேணும் உங்களுக்கு. இப்ப முதலாவதாக கையெத்தி இருக்கிறது ஜெயந்தினி, கால் பண்ணுங்க. ஆமா. சிவபாலு. எனக்கு ஒரு கேள்வி. பாலன். சரி, எனக்கு பாமாட்டு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் தனியாக முதியோரை மட்டும்தான் உங்களோட இல்லங்களில் வச்சு பார்ப்பீங்களா, அல்லது மூளை வளர்ச்சி குன்றிய பெற்றார் இல்லாத சௌரங்கள் வெளிநாடுகளில் இருந்தோண்டு உதவி செய்ய தயாராக இருந்தாலும் அவர்களை அங்கே அகல வச்சு பார்க்கறதுல திருப்தி இல்லாமல் இருக்கு. அப்படியானவர்களை நீங்கள் உள்ளடக்குவீங்களான்றதான் என்னுடைய முதலாவது கேள்வி. அவர்களுக்கும் யாரும் இல்லை, இங்கேருந்து காசு அனுப்பினா காசுக்கு பார்க்குறவே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காது. இப்போ அவை வந்து என்ன செய்யணும், என்ன மாதிரி பார்க்கணும்ன்றதை பற்றியெல்லாம் பார்க்க முடியாத நிலைமையில சிலர் இருக்கிறத நான் அறிஞ்சேன். அப்போ அப்படியானவர்களுக்கு என்ன மாதிரியான உதவி உங்களால் அல்லது வேறு நிறுவனங்களால் செய்யப்படுகிறதா, இல்லை செய்ய முடியுமான்றதை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். அதை விட பல பெற்றோர்கள் உண்மைக்கு அவர்களை வைத்தியசாலை கொண்டு போகிறதுக்கோ அல்லது கூட்டிக் கொண்டு வர்றதுக்கோ பிள்ளைகள் அங்கே இருந்தால் கூட அவர்களை கவனிக்காமல் இருக்கிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள்.
பிள்ளைகள் இருந்தாலும் சில வேளையில் 2-3 சவரம் வேண்டா நீ பேர் நான் பேர் என்று சொல்லுகின்ற நிலைமை. சொத்துக்கள் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிற பெற்றோருக்கு ஆக மோசமான நிலைமை என்றால் நல்ல வாக்கில் அது எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை அங்கே இங்கே சொல்லி சாட்டு சொல்லி அவர்களுடைய பயம் இந்த கடைசி காலத்தில் மிகவும் மன தாங்கத்தோடு அல்லது வேதனையோட நாட்களை கழிக்கின்ற பெற்றோர்களும் அங்கே இருக்கிறத காணக்கூடிய. இப்போ அப்படியானவர்கள் வசதியானவர்கள் வந்து உங்களை போன்ற நிலையங்களில் அணுகி வர முடியும். மற்றவர்கள் வீட்டை விட்டு வெளிக்கிற இல்லாத நிலைமை. நீங்கள் முதலே குறிப்பிட்டது இன்னும் ஒரு மாதிரியானவரை தங்களை சொத்தை பாதுகாக்கணுமென்றக்காக அங்கேயே கிடந்து காவல் கிடக்கிறது. அது உண்மையிலே அது அவைக்கு எது விதமான பயனும் தரப்போறதில்லை, சொத்து அவையோட போக போகிறதும் இல்லை என்பதை உணர்வில்லை. என்ற பிள்ளைக்கு நான் பாதுகாத்து கொடுக்கணும் என்ற ஒரு மென்டாலிட்டி அவர்கள்ட்ட இருக்கிறதா காணக்கூடிய. அப்படியானவர்களுக்கு இப்படியாக உதவி செய்யலாம் அல்லது செய்வீர்கள் என்றதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அமைப்பு கூட வேறு ஏதாவது தொடர்புகள் வேறு யாரும் கேட்டால் அவர்களை உங்களுக்கு நெறிப்படுத்தி கொள்ளலாம் அல்லது வழிப்படுத்தி கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. முதலாவது உங்களோட கேள்வி மூல வளர்ச்சி குன்றின பிள்ளைகள் என்றேக்கு அவைகள் வந்து அதாவது இப்ப பெற்றார் இல்ல பிள்ளைகளா இருக்கணும் என்ன? ஆமா, இப்ப என்னன்னு சொன்னா ஒரு தாய் இருந்தவா, அந்த தாய் வச்சு பார்த்து கொண்டிருந்தவா அவ இறந்துட்டா. மற்ற சகோதரங்கள் வெளிநாட்டிலே இருக்கணும். அவைக்கால காசை கொடுக்குற ஒழிய மற்றும் ஒன்றுமே செய்ய இயலாது. அங்கே போய் நின்று பார்த்துக்கு தண்ணி இயலாது. அப்போ ஒரு ஏக்களுக்கு யாருக்கும் சம்பளத்தை கொடுத்து போட்டு பாருங்கன்னு சொல்லி விட்டா அது எப்படி நடக்குதுன்றது இவைக்கு தெரியாது. அப்படியானவர்களுக்கு எப்படியான உதவி செய்ய அவைகளுக்கு அங்கே சொத்துக்களவு இருக்கலாம், அதுகள் வேறு பிரச்சனை. அந்த அந்த அப்படியான ஆட்களை எப்படி நெறிப்படுத்தலாம்? இப்ப வந்து கூடுதலா இந்த மூல வளர்ச்சி கொண்டின பிள்ளைகள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவியலும் இருக்கினம் மற்ற இந்த ஓட்டிசம் பிள்ளைகளும் இருக்கினம். ஓட்டிசம் பிள்ளைகளும் வந்து இப்ப மாதவம் என்று சொல்லி இவியல் கொண்டு போய் ட்ரீட் பண்றது விடியினம். அதே நேரம் வேற ஒரு இப்ப சிவபூமி என்று சொல்லி அதுலேயும் எடுத்து சிவபூமியில செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட இவையில வந்து தனியா கவனிக்கப்படாமலும் சில பேர் இப்ப நீங்க கேட்ட மாதிரி அம்மா அப்பாவோ அல்லது சகோதரங்களோ விடப்பட்ட ஆட்கள் தனிமையில இருந்து அவையில கொண்டு போய் வேறு இடங்கள்ல விட்டதும் இருக்குது. இப்ப தனியா சில இடங்கள்ல பாக்க தனியாவியல் பிச்சு எடுத்து மற்றது இந்த மூல வளர்ச்சி குன்றினதோட ஒருத்தரும் இல்லாமல் தங்களையே மறந்து பிச்சு எடுத்து சாப்பிட்றாக்களும் இருக்கணும். கண்கூடா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவியலுக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சமூக மேம்பாட்டு நிறுவனங்கள் இருக்குத்தானே, இப்ப சோசியல் சர்வீஸ் சொல்லி நடத்தினோம். அவியல் வந்து இவியலை இனங்கண்டு ஒரு தனி அவியலுக்கு போட்டு குடிப்பினமா இருந்தால் இப்ப என்னோட வன்னியில நின்ற பிள்ளைகள் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கணும். இப்ப அவியலுக்கு ஒரு என்னண்டா அவையிட்ட பொறுமை இருக்குது, தங்களை அர்ப்பணிக்கிற தன்மை எல்லாம் இருக்குது. ஆனா அவைக்கு வந்து இப்ப தங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போறதுக்கு அடிப்படை அந்த காசுன்றது இல்லாம இருக்கிறபடியா இவ்வளவு திறமை இருந்து அவையில் என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அவைக்கு கிடைக்குமா இருந்தால் அவ பொறுமையோட இப்ப காசு மட்டும் இல்ல அந்த சேவையை செய்யறதுக்கு ஒரு மனமா செய்வினம். ஆனா என்ன வேணும் என்று சொன்னா அடிப்படையில அங்க நிதிதான் பிரச்சனையா இருக்குது. சம்பளத்தை கொடுத்தாலும் அவைய சூப்பர்வைசர்ன்றது யாருன்றது தான் கேள்வி. ஆமா ஆமா அவையில பாக்குறதுக்கு இப்ப நான் இப்ப எடுத்து நடத்துறது வந்து நான் புதுசா போடையில ஏற்கனவே இருந்த ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுத்துதான் வாடகைக்கு எடுத்துதான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு எதிர்காலத்துல இந்த நோக்கம் வந்து பெரிய ஒரு இல்லமா இதை போட்டு ஒரு 50-100 பேரை வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேணும்ன்றது விருப்பம். ஏண்டா நிறைய இதை நாங்கள் வந்து இப்படியே விடாமல் நாங்கள் இதை தனிய ஒரு இல்லமா வச்சிருக்கையில உண்மையில இதுக்கு எல்லாம் வந்து இப்ப ஒரு தங்களோட வீட்டுல எப்படி வசதியா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது தாங்கள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடணுமெண்டா பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி அப்ப வீட்டுல எப்படி இருக்கணுமோ அதே மாதிரிதான் இங்கேயும் செயற்பட்டு கொண்டிருக்கணும். அப்ப அதை இன்னும் நான் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் அங்க வந்து எனக்கு வந்து நிறைய ஒரு ஹெல்ப்போ அல்லது ஒரு ஆதரவு கிடைக்கும் என்று சொன்னா இதை இன்னும் நாங்கள் நல்ல விரிவாக்கத்தோட கொண்டு போகலாம், பெரிய வளர்ச்சிக்கு உட்படுத்தலாம். இப்படியான ஆக்களை நாங்க இனங்கண்டு இப்ப எல்லார்கிட்டையும் ஒரே அளவா வேண்டாம கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு வந்து புலம்பெயர்ந்த உதவி செய்வினோம் என்று சொன்னா அவையில நாங்களும்
அவைகளையும் வடிவா வச்சு அந்த இல்லத்திலேயே வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு எனக்கு நிறைய இப்ப 2வது வீடை எடுத்ததுக்கு காரணம், 1வது வீட்டுல இடப்பற்றாக்குறை இருக்கிறபடியா இன்னொரு வீடு எடுத்து அங்க வச்சு நடத்துறேன். அப்ப ஒன்று யாழ்ப்பாணத்துல கொக்குவில்ல வச்சு நடத்துறேன், ஒன்று கோண்டாவில்ல வச்சு நடத்துறேன். இப்ப ரெண்டும் இப்ப நிறைய பேர் கேட்டு இதை அறிஞ்சு வரியினம் உங்களோட சேவைகளை தேவைன்னு சொல்லி, அதே நேரம் நிறைய பேர் வேலை வாய்ப்புக்கும் வரியினம். இப்ப இதுல வேலை வாய்ப்புக்கு நான் முன்னுரிமை கொடுத்தது என்னோட பன்னியில 2 பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தது. என்னன்னு சொன்னா, அவைக்கு அடிப்படையில எந்த ஒரு சான்றிதழும் இல்ல, சர்டிபிகேட் இல்ல. அப்ப வேலைக்கு போய்க்க இங்க ஓஎல் படிச்சிருக்கிறீங்களா, ஏஎல் படிச்சிருக்கிறீங்களா, என்ன குவாலிபிகேஷன் தான் கேட்கணும். அப்ப அவைகளுக்கு இதை போட்டதால அவைகளுக்கு தங்கட வேலை வாய்ப்புக்கான அங்க வேலை வந்தோண்டு நிவர்த்தி செய்யப்படுது. அதே நேரம் அவைகளுக்கு தங்களை அர்ப்பணிச்சு வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப உங்களோட முதல் கேள்விக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது. ஆனா அதுக்கு நாங்கள் வசதியை செய்து கொடுத்தோம்னு சொன்னா இதை மேற்கொண்டு எதிர்காலத்துல நாங்க கவனத்துல எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். இந்த வன்னியில உங்களோட இருக்கைகள்ல கால்கைகள் ஒன்றுமே ஒரு ஆதரவும் இல்லாத பிள்ளைகள் யாரையும் உங்களோட இருக்கணுமா? ஓமாம். நீங்கள் தான் மெயினா போட்டதே அதுக்குதான் காரணம். நீங்கள் முதியோரை தனியா வச்சுக்கிறீங்களா இல்ல இப்படியான பிள்ளைகளையும் வச்சுக்கிறீங்களா? இப்படியான பிள்ளைகள் இது இப்ப இல்ல எங்கள்கிட்ட. ஆனா இப்படி கேட்டவ எனக்கு என்னன்னு சொன்னா, இப்ப முதியோரோட சேர்ந்து அவைகளை ஹேண்டில் பண்றது கஷ்டம். இவை கொண்ட ஒரு தனியா செட்டப் வச்சிருக்க வேணும். அது ஒரு சமூக நிலையில இலங்கையில உள்ளவைகள் யாழ்ப்பாணத்துல உள்ளவைகளோ அத அந்த ஹோம் ஒன்று தேவைன்றதை அவ உணர்ந்து இப்படி துவங்கணும். உங்களை போல தனியா ஆக்கள் செய்யறது அவ்வளவு சுகம் இல்லை. எங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற நிலைமையை பார்க்க அப்படியான பிள்ளைகளுக்குரிய தேவை அவை அந்த வேலை செய்யற ஆக்களின் மையம். அப்ப முதியோர் இல்லத்துல நாங்கள் இதை பற்றி இப்படி போட்டு வச்சுக்கலாம்ன்றது முடியாது. ஏனென்றா முதியோரையே இப்ப இந்த பிள்ளைகள் அடிச்சு துன்புறுத்தி போட்டும் போகக்கூடிய சூழல் இருக்குது. அந்த அப்படியான பிள்ளைகள் அதுக்கு வேற ஒரு ஹோமோ ஏதோ ஒன்று அவைகள் இப்ப இப்ப என்ன சிவபூமி கணக்க ஹோமுகளை போட்டு வச்சுக்கிற மாதிரி இப்ப அவ துவங்கிச்சினமெண்டா அப்படி ஆக்கள் வேற ஆக்கள் சேர்ந்து அதை செய்ய வேணுமென்ற இது இப்ப வேற நாடுகள்ல இப்ப உதாரணமாக கனடாவில எல்லாம் இதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு என்றாலும் அதுக்கண்ட ஹோம்கள் எல்லாம் புறம்பாய் இருக்குது. அதுக்கண்டு சில ஹோம்கள் இருக்கு. அதுக்கு சில வழிமுறைகளால அதுக்கு போகலாம். ஆனா இந்த இங்க இலங்கையை பொறுத்தளவில் அந்த வளர்ச்சி இன்னும் வரையில்லை. என்னடா முதியோர்களுக்கே இவ்வளவு கஷ்டங்கள் நடக்க இந்த பிள்ளைகளுக்கு வெவ்வேறு ஓட்டிசமுக்கு வேற மாதிரி ஒரு தேவை இருக்குது. மற்றது டவுன் சிண்ட்ரோம் பிள்ளைகள் அப்படி என்று கணக்க அதுல வித்தியாசங்கள் இருக்குது. அட்டகாசமா சில பிள்ளைகள் இருக்குங்கள். அப்ப அந்த பிள்ளைகளோட டீல் பண்றதுக்கு என்ன 24 மணித்தியாலம் ஆக்கள் தேவை. அப்ப அது வேற ஒரு துறை. நாங்கள் இன்றைக்கு முதியோரை பற்றி மட்டும் கதைப்போம். என்னடா அவ முதியோரை தான் அவ வச்சிருக்கிறா. அந்த துறையில என்ன மாதிரின்றதை மிச்சாக்கள் அதுல கேள்வியை கேளுங்கோ. ஓகே, நன்றி. அடுத்ததா கருணாநிதி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி 2 தன்மையா இருக்கும். ஒன்று இந்த தனிமையை பற்றி சொன்னீங்கள். நான் தனிமையை பற்றி ஒரு சந்தர்ப்பவசமாக ஒரு புத்தகம் கொண்டு வாய்ச்சினேன். அதில் உள்ளதை நான் ஒரு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிறக்கும்போது நாங்கள் தனியாக தான் பிறக்கிறோம். பிறகு அம்மாவை காதலிக்கிறோம். பிறகு சகோதரங்களை விரும்புகிறோம். பிறகு இதுக்கிடையில் அப்பாவையும் கண்டு விரும்புகிறோம். இப்படியா இணையாக வாழ்றது தான் எங்களோட நோக்கமாக இருந்து கொண்டு வந்த நாங்கள் பிறகு படிப்படியாக நாங்கள் வேற சேர்ப்பு செய்கிறோம். அதாவது எங்களோட குடும்பத்தை விட்டு நாங்கள் இன்னொரு ஆண் துணையோ பெண் துணையோ தேடி போகிறோம். அப்போ இருவராகிறோம். அங்கே இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருவராகிறோம். பிறகு எங்களுக்கு புள்ளியல் பிறக்குது. பிறகு புள்ளியல் எங்களை விட்டுட்டு போக நாங்கள் இருவராகத்தான் இருக்கிறோம். பிறகு இருவராக இருந்த நாங்கள் அதில் ஒருத்தர் போயிருப்பார், ஒருத்தர் இருப்பார்.
அப்ப அங்க தனிமை தான் வருது. தனிமையா இருக்கிறதுக்கு நாங்கள் இளவயதிலேயே பயிற்சி பெற்றிருக்கணும்ன்றது எனது ஆதங்கம். அடுத்தது முதியோர் இல்லம் என்று சொன்னீங்கள். முதியோர் இல்லம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்று நான் அழுத்தமாக சொல்லுவேன். ஏனென்று கேட்டா, நீங்க நர்சரி பிள்ளைய பிடிச்சு கூட்டி கொண்டு போங்க, கையில பிடிச்சு உங்களோட பேர பிள்ளைய பிடிச்சு கூட்டி கொண்டு போங்க, உங்களோட அன்பான பேர பிள்ளை கூட்டி கொண்டு போக நர்சரிக்கு கிட்ட போன உடனே அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா உங்களோட கையை இடறி போட்டு டக்கண்டு ஓடுதாங்க. ஏன்? தன் வயது உள்ள பிள்ளைகளோட சேர்ந்து வாழ்றதுக்கு அதுக்கு விருப்பம். அதுக்காக தான் அது அங்க போகுது. அப்ப இந்த முதியோர்கள் வீட்டில் இருந்தால் மகன் மேரோ மகள் மேரோ மருமக்கள் மேரோ அதைக்கேற்ற கதையை சொல்ல மாட்டேன். ஆனால் முதியோர் இல்லத்துல போனா வித்திரையும் போடலாம், வித்திரை போடாமலும் விடலாம். அதை பற்றி நான் கிடைக்க வரையில்லை. இருந்து அவர்கள் தங்களுடைய பழைய கதையில கதைச்சு இன்புற்று கொண்டு இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஓ, தனிமை அது சரி, நீங்க சொன்னது சரி. ஆனா அந்த தனிமை வந்து நான் இருப்பேன் என்ற மன தைரியம் இருந்தாலும் அவைக்கு ஒரு உடல் ரீதியா ஒரு பாதிப்பு ஏற்படைக்க டக்கண்டு ஒரு துணியை தேடுது. அப்ப இன்னும் யார் பாக்குறது என்று ஒரு துணியை தேடுது. அது வந்து என்ன செய்யுதுன்னா உளவியல் ரீதியான ஒரு பாதிப்புக்கு உட்படுது. அப்ப உடல் ரீதியா பாதிப்பு ஏற்பட்ட உடனே ஒரு ஆளை தேடுபடுது. பிறகு வந்து அப்ப எனக்கு ஒரு தரம் இல்லையே, என்ன கூட்டிட்டு போய் யார் பாக்குறது, நான் தனியே, அப்ப எனக்கு வருத்தம் வந்தா நான் யார்கிட்ட சொல்றது. அப்ப இதை நினைச்சே அவைக்கு உடல் ரீதியான பிரச்சனை உளவியல் ரீதியாவும் பாதிப்புக்கு உட்படுகின. அப்ப அதாலதான் இந்த தனிமைன்றது வந்து நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் கதைச்சாலும் அது சின்ன ஆளா இருந்தாலும் சரி, முதியோர்களா இருந்தாலும் சரி, இந்த தனிமைன்றது அவைகளுக்கு ஒரு மன கஷ்டமான விஷயமா உளவியல் பாதிப்பை கொண்டு போகுது. அதனாலதான் நான் அந்த இந்த அனுபவத்துல நான் பார்த்த இந்த சீனியர் ஹோம்ல வந்து நான் யோசிச்சேன், இப்படி இந்த தனிமையில அவைகளை உளவியல் ரீதியா பாதிக்க விடாமல் இப்படி நாங்கள் கொண்டு வந்து இந்த முதியோர் இல்லம் வரவேற்கப்பட வேண்டியதுன்னு சொன்னீங்க. அதுக்கு இதுவும் ஒரு அவைக்கு வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும், தீர்வா கிடைக்கும். ஓகே, வேற ஏதாவது கேள்வி? நன்றி. அடுத்தது சிவா சின்னையா ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலே வணக்கம். நீங்கள் செய்கிற அந்த சேவையை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை வராது. நீங்கள் அந்த துறையில் இவ்வளவு தூரம் ஆர்வத்தோடு பங்கு பெற்றுவதற்கும் இந்த பணியை மேற்கொண்டு செய்வதற்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். எனக்கு 2-3 கேள்வி இருக்குது. முதலாவது, இப்போ வைத்தியசாலை துறையில் திடீரென்று இப்பாது முதியோர்கள் அப்பாயின்மெண்ட் வச்சு வாரதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்படியாவது வாக்கின் கிளினிக் என்று கனடாவில் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கிளினிக்கள் ஏதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா அல்லது இலங்கையில் இருக்கிறதா? முதலாவது கேள்வி. அடுத்தது, இப்போ அரசாங்கம் பொதுவாக வசதி குறைந்த மக்களுக்கு இவ்வாறான நிலையத்தை நீங்கள் நடத்தும் போது அரசாங்கம் ஏதாவது உதவித்தொகை உங்களுக்கு தருகிறதா அல்லது வெளிநாட்டிலிருந்து யாராவது உங்களுக்கு உதவிகள் செய்கிறார்களா என்பதை அறிய விரும்புகிறேன். முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்னீர்கள் ஒவ்வொரு நிலையங்கள் சிறப்பாக நடத்துகிறார்கள். 6 திருமுருகன் தலைமையில் எத்தனையோ நிலையங்கள், முதியோர் நிலையங்கள், சிறுவர் காப்பகங்கள் என்று அவர் நடத்துகிறதுக்கு உதவி செய்வது வெளிநாட்டிலிருந்து பணம் போகிறதால் அவ்வாறான நிதிகள் உங்களுக்கு வருகின்றதா? அரசாங்கம் ஏதாவது உதவி செய்கின்றதா? இதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. ஐயா, இந்த ரெகுலர் கிளினிக் கேட்டீங்கல்ல, ஒழுங்கான கிளினிக் வந்து இங்க வந்து இப்ப நல்ல நிறைய எங்கட கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா பேரானந்த ராஜா டாக்டர்,
சுதன் டாக்டர் போன அந்த பழைய டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், மற்றது ஹார்ட் பேஷண்ட் இவைக்கு ஒரு ரெகுலர் செக்அப் மாதிரி ஒரு ஒன்ஸ் அ மந்த் வந்து போட்டு யாழ்ப்பாணத்துல அந்த சுபாஷ் ஹோட்டல் இருக்கு தானே, அதுல அவைக்குரிய கிளினிக் தான் அதுல நடக்குது. அப்ப இத வந்து நடந்தாலும் அவியல் தனியன்னு சொன்னா அவியலை கூட்டியன்னு போறதுக்கு, அந்த கிளினிக்கு கூட்டியன்னு போறதுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்குது. ஆனா இதுல சில பேர் பக்கத்து வீட்டு பிள்ளையோ அல்லது சொந்தக்காரரையோ கூட்டிக்கொண்டு அந்த கிளினிக்கை செய்து கொண்டிருக்கணும். அது நல்ல முறை. அப்படி வந்தபடியா அந்த கொரோனாக்கு பிறகு அது வந்து ரெகுலரா வந்துட்டு ஒரு ஒழுங்குல வந்தபடியா அது இப்ப நடைமுறையில யாழ்ப்பாணத்துல நடந்து கொண்டிருக்குது. அந்த முதலாவது கேள்விக்கு. 2வது கேள்விக்கு வாரன், இதுவரைக்கும் வந்து அரசாங்கமோ அல்லது ஏதாவது வெளிநாடுகள்ல இருந்தோ எனக்கு எதுவித உதவியும் கிடைக்கல, நான் கேட்கவும் இல்லைன்னு சொன்னா, நான் இப்பதான் ஒரு பேபி ஸ்டெப், அதாவது 2 வருஷமா தான் நான் முதலாவது ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கிறேன். ஆனா எனக்கு எதிர்காலத்துல அத கிடைக்கும் என்று நான் நம்புறேன். எதிர்காலத்துல இந்த உதவிகள் எனக்கு கிடைக்கும். அவையல் அதுக்காண்டி நான் இத உங்களாலதான் நான் தொடங்கினான் தர வேண்டும் என்று நான் ஒரு தரட்டையும் நான் எதிர்பார்க்கல. ஆனா தந்தால் நான் அதை மேற்கொண்டு இன்னும் விரிவாக்கம் செய்யலாம் என்று நான் யோசிக்கிறேன். உண்மையிலே இப்ப வெளிநாட்டில் இருக்கிற எத்தனையோ பேர் தங்களுடைய பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து இவ்வாறான பொது பணிகளுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்கள் உங்களுடைய சேவையை இவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் தாங்களாகவே முன் வருவார்கள் நினைக்கிறேன். இது ஒரு முதலாவது சந்தர்ப்பம். நான் நினைக்கிறேன் பார்வதி அவர்கள் இவ்வாறான அந்த தொண்டு மனப்பான்மை, பண உதவி செய்கின்றவர்கள் இங்கிருந்தால் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு அவருக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பினால் அதை நீங்கள் வழிப்படுத்தி கொடுப்பீர்களா என்று கேட்கிறேன். பார்வதிக்கு இந்த கேள்வி. நீங்க சொல்லுங்க பார்வதி. அது வசந்தம், அது அப்படியான விஷயங்களை வசந்தம் போர்ட் தீர்மானிக்கணும். பார்வதி தனியா தீர்மானிக்க இயலாது. சரி, அது செய்யக்கூடிய சூழல் இருக்கும். ஏனென்றால் அப்படியான விஷயங்களை முந்தியும் வேற வேற நிறுவனங்கள் செய்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்றால் இப்ப இப்ப அங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் எல்லாத்துக்கும். அவ சொன்ன மாதிரி அந்த கிளினிக் வந்து மாதத்துல ஒரு நாளைக்கு யாழ்ப்பாணம் சுவாச ஒட்டையில நடக்கண்டா யோசிச்சு பாருங்கோ. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வாக்கின் கிளினிக் எங்கேயாவது இருக்கு அது இல்ல. அங்க வந்து காசுக்கு தான் வெளியால சென்ட்ரல் நர்சிங் ஹோம் மாதிரி அந்த என்ன நோதர்ன் வச்சுக்கணும். இப்ப எல்லாரும் காசுக்கு தான் செய்யணும். அப்ப காசு வேணும், அவைகளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும், அவைகளை கூட்டி கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி என்ன தான் அப்பாயின்மெண்ட் எடுத்து போய் பார்க்கலாம் அந்த டாக்டர்ஸை. அப்ப இப்படி ஃப்ரீயா செய்யற அந்த டாக்டர்ஸ் அந்த கிளினிக் மாதத்துல ஒரு நாளைக்குண்டா யோசிச்சு பாருங்கோ. யாழ்ப்பாணம், வடமாகாணம், அனுராதபுரத்துல இந்த கூட எங்களுடைய யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு சிலர் வரையினம். ஏனெண்டா இப்ப ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் அங்க விரும்பி வரையினம். ஏனெண்டா அங்க உள்ள சேவை நல்ல சேவை உண்டு. ஆனா அதுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கணும். அது வந்து யாழ்ப்பாணம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அல்ல, யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல். அப்ப அது அவைகள் அப்படி இருக்க நாங்கள் வந்து இப்படியான விஷயங்களை இப்ப பாமகக்கள் செய்யற மாதிரி விஷயங்கள் வந்து மிக மிக பாரதூரமான விஷயங்கள். அங்க நீங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஆட்டோவில அந்த முதியோரை கூட்டி கொண்டு போய் வெயிட் பண்ணி இந்த கிளினிக்குக்கே வெயிட் பண்ணி மற்ற இவையிலே சில டாக்டர்ஸே அங்க விசிட் பண்ண அவ ஒரு டாக்டர் 86 வயது உள்ள டாக்டரே அவ அந்த ஹோம்ல இருக்கிறார். அப்ப அப்படியான ஆட்கள் வந்து கொஞ்சம் சேவை மனப்பான்மையோட அந்த முதியோர்களுக்கான சேவைகளை செய்கிறார்கள். ஆனா இது ஒரு நிரந்தர அடிப்படையில நாங்கள் இதை பற்றி நீங்கள் சிவாசினையா சொல்றது போல அதை சிந்திக்க வேணும். நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவு தேவை அங்க இருக்கின்றது. இந்த நாங்கள் வெளிநாட்டுல இருந்தோண்டு பல தேவைகளை பார்க்குறோம். இப்ப நான் மலேசியாவில் இருக்கிறேன். இங்கேயும் கூட அந்த முதியோர் இல்லங்கள் எல்லாம் இங்கே இல்லை. மிக மிக அரிதாக இருக்கிறது. அது இந்த தேவைகள் நிறைய இருக்கிறது.
இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப இங்க கூட அந்த முதியோர் வந்து அவைகளை முதியோர் உடனே அவைகளை அப்படியே எங்கேயோ தள்ளி விட்ட மாதிரி. ஏன்னா அவைய மூல காணையிலா, ஒரு கடையில காணையிலாத ஒரு சந்தர்ப்பத்தில் காண முடியாது. அப்படியான ஆக்களை காண முடியாம இருக்கு. நாங்க பார்க்கிறோம். அப்ப இலங்கையிலேயும் இப்படியான பிரச்சனை இருக்குன்னு அங்க வசதிகள் அப்படியான இதுகளுக்கு குறைவு. அந்த இல்ல, இப்ப இந்த நிலையில அரசாங்கம் இப்படியான தேடி இந்த வாக்கின் மீறாளம். கிளினிக் இங்க இருக்கிற மாதிரி வாக்கின் கிளினிக் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு தன்மையிலே நாங்கள் அதை ஒரு தேவையாக கருதி முன்வைக்கிறதுக்கு அங்க உள்ள நிறுவனங்கள் முன்வரவில்லையா இதுவரைக்கும்? அதான் அது அது வந்து பெரிய லெவல்ல செய்யப்பட வேணும். மக்கள் செய்ய வேணும், கேட்டு கட்டாயம் அதை செய்ய வேண்டியது. கேட்கணும். ஓ, அது என்ன இப்ப இங்க இருக்கிற மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் அது நான் ஒவ்வொரு நாளும் இருக்க வேணும். கடைசி ஒரு 2-3 நிலையமாவது அப்படி அரசாங்க உதவி பணத்தோடு செய்யக்கூடியதா இருக்க வேணும். அந்த ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும். மற்றது இங்க வசிக்கின்ற எமது முதியோர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். இங்கே இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள் வேறு எந்த ஒரு நாட்டிலும் இல்லை என்று பலரும் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதில் ஒரு அரைகுறையாவது இந்த மாதிரியான ஒரு வாக்கின் கிளினிக் முறையை இலங்கையில் கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய எம்பிமார் மூலமாகவோ அல்லது சுகாதார அமைச்சு மூலமாகவோ அதை ஒரு பிரேரணையாக கொண்டு போய் செய்வதற்கு நீங்கள் முனைப்பு எடுத்தால் நல்லது என்று நான் ஆலோசனை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நன்றி இதுக்கு ஒரு ஐயா. கருத்து சொல்லாமல் நினைக்கிறேன். நான் இப்ப போன ஆம், ஆம், மாதம் அங்க போய் நின்ற நான். எங்களோட ஒரு சின்ன கிராமம், அங்கேயே ஒரு கிளினிக் ஒவ்வொரு நாளும் ஒரு டாக்டர் வந்து போறார். ஒரு அறையும் ஒரு நர்ஸும் அங்கே வசதியாக இருக்குது. அவைகள் வந்து போகணும். அப்படி பல கிராமங்கள்லேயும் அப்படியான வாக்கிங் கிளினிக் இருக்குது, இல்லையான்னு சொல்கிறாங்க இல்லை. ஆனால் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் இல்லையா? அப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலே அது ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் நீங்கள் போகலாம், காசுக்கா காசு இல்லாமல அது காசு இல்லாமல். அது ஃப்ரீ ஃப்ரீ. அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு. அங்கே அப்போ அது யாழ்ப்பாணத்தில் இல்லையா? யாழ்ப்பாணத்திலே உங்களோட ஆஸ்பத்திரிகளுக்கு நீங்கள் போகலாம் தானே ஒவ்வொரு நாளும். அங்கே இருந்து ஆஸ்பத்திரியிலே நிறைய ஜனம் இல்லை. அங்கே இதுகள் போய் நின்று கியூல இல்லை நிற்கணும் பிள்ளை. அது ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கு, ஒவ்வொரு பிரதேசத்திலையும் இருக்கு. அங்க போய் அதான் பிரச்சனை. என்னன்னு அரசாங்கம் வச்சுக்கிறதுக்குள்ள போறோம்னு சொன்னா பெருந்தொகையான ஜனம் போகணும். அப்போ போய்க்குள்ள அவையில் இப்படியான முதியோரை கொண்டு போறதுக்குரிய அப்போ இடங்கள் தனி தான் சொல்றோம். இல்லையா, நான் சொல்றேன் என்னென்றால் முதியோருக்கென்று தனிப்பட்ட ஒரு நிலையத்தை அரசாங்கம் அப்படி இல்லை. அது செய்ய வேணும். ஏனென்றால் முதியோர் தொகை கூடிக்கொண்டு போகிறது. மற்றவர்களுடைய இடைஞ்சல்களால முதியோர்கள் போய் அங்கே காவல் நின்று செய்கிறதுக்கு வசதிகள், வாய்ப்புகள் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறபடியால் இவ்வாறான ஒரு தனிப்பட்ட நிலையம் முதியோருக்கென்றே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றதை நீங்கள் உங்களுடைய எம்பிக்கள் மூலம் செய்வது நல்லதென்று நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்த கையேத்தின ஆளை கூப்பிடுங்க. பழனிசாமி ஐயா இருக்கிறீங்க? பழனிசாமி ஐயா, அன்மியூட். பழனிசாமி ஐயா. அவருக்கு இந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நான் இதை வேற கோணத்தில் இருக்கா இதை பார்க்க யோசிக்கிறேன். எப்படி என்றா, புலம்பெயர்ந்தோரின் பெற்றோர் இலங்கையில் எதிர்நோக்கும் சவால்கள். இப்போ நாங்கள் ஆக முதியோரை மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோர் ரெண்டேக்குள்ள அங்க உள்ள புள்ளகள் இங்கே இருந்து காசுகளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதால பெற்றோருக்கு எத்தனையோ சவால்கள் இருக்கு. எத்தனையோ புள்ளகள் தற்கொலை கூட செய்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த மற்ற ஆக்கள் வாழ்றது போல வாழ வேணும் என்று ஒரு ஆசை இருக்குது. அங்க சைக்கிள் இப்ப சைக்கிள் 2 துவிச்சக்கர வண்டிக்கு மதிப்பு இல்லாம போய் இப்ப எல்லாருமே மோட்டார் சைக்கிள் வேணும். மோட்டார் சைக்கிளுக்கு 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் வேணும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பெற்றோர் தம்பி இந்த வெளிநாட்டில் இருக்கிற மகனுக்கு அடிக்கிறாங்க, தம்பி இவன் தம்பிக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேணுமா சொல்லி. அவர் என்ன செய்யறார், அவர் அந்த மோட்டார் சைக்கிளை வேண்டி அவர் தலைதறிக்க ஓடி கடைசி அந்த பெற்றோருக்கு மன வருத்தத்தை தான் உண்டாக்குறாரோ தவிர வேறொன்று. அப்ப இந்த பெற்றோருக்கு சரியான சவால்கள் இருக்குது. இப்படி இந்த பொருளாதார சவால்கள் கூட இருக்குது. நீங்க எடுத்துக்கொண்டது முதியோருக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற பெற்றோருக்கும் பெரிய சவால்கள் எல்லாம் இருக்கு. ஏனென்றா எல்லாரும்
வெளிநாட்டுல வாழ்றது போல இங்கேயும் வாழ வேணும் என்று யோசிக்கிறாங்க. இலங்கையில் அந்த பொருளாதாரத்துல பின்தங்கிய இடம் எங்களுடைய இடம். அப்ப வாழ்க்கை செலவுகள் எல்லாம் கூட. அப்படிப்பட்ட இடத்துல பெற்றோர் உண்மையாக இந்த பொருளாதார சவால்களையும் எதிர்நோக்கிறார்கள் என்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வணக்கம் ஐயா. உங்களோட கேள்வி எனக்கு விளங்குது. அத வந்து தவிர்க்க இல்லாம இருக்குன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இவியல் வந்து இப்ப நிறைய நீங்க சொன்ன மாதிரி அங்க இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற அண்ணாவோ அக்காவோ அங்க இருக்கணும்னு சொன்னா இங்க இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு வந்து தாங்களும் அங்க இருக்கிற மாதிரி ஈக்குவலா ஒரு வாழ வேணும்ன்ற ஒரு விருப்பத்துல என்ன செய்யணும், அம்மா அப்பாவுக்கு ஒரு டோர்ச்சர் பண்றேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட டோர்ச்சர் பண்ணி எனக்கு மூட்டை வைக்க வேண்டித்தா இந்த ஏஎல் படிக்கிற ஒரு 18 வயசு பொடியனே இதால நிறைய விபத்துக்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப அத வந்து நாங்கள் ஒரு பெரிய விழிப்புணர்வு கொண்டு வரன்றது நிறைய கஷ்டமா இருக்கு. 2009க்கு பிறகு 2009க்கு முதல் என்று சொன்னா இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமா இருந்திருக்கும். இப்ப பயங்கர அந்த நிர்வாக கட்டமைப்பு இல்லாதபடியா நிறைய சவால்களை நாங்க சந்திக்க வேண்டி இருக்கு. அப்ப அத நாங்கள் ஒப்படைக்க நீங்க சொன்ன மாதிரி இத நாங்க கொண்டு வர வேணும் என்று சொன்னா சரியான பிரயத்தனப்பட்டுத்தான் கொண்டு வர வேணும். அதுவும் சின்ன சின்ன படிப்படியா தான் நாங்கள் முன்னறிவியலை வந்து இந்த சவாலை வந்து நாங்கள் எப்படி ஒரு தீர்வுகளை கொண்டு வரலாம் என்று பார்க்க வேணும். நிறைய பெற்றாரோட இதை பற்றி கலந்து ஆலோசித்து தான் நாங்கள் இதை கொண்டு வரலாம் உங்களோட அந்த நடைமுறையை. நன்றி. அடுத்து இன்னும் ஒரு ஆள் கையொத்தி இருக்கிறீங்க. வாங்கோ. யார்கிட்டையும் கேள்வி இல்லையேன்னா எங்களோட உண்டா இருக்கிற எனக்கு அது பெரிய ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லலாம். நான் அவரை அப்பான்னு தான் சொல்றேன்னா எங்கட ஹோம்ல வந்து எங்களோடய உண்டா தன்னை சேவையை செய்து கொண்டிருக்கிறார் இத்தனை வயசுலயும். உண்மையா எனக்கு அது பெரிய ஒரு கொடைன்னு தான் சொல்ல வேணும். டாக்டர் உமாபதி சிவம் என்று சொல்லி அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அவரை பற்றி சொல்ல வேணும்னு சொன்னா உண்மையா எங்களுக்கு பெரிய ரோல் மாடல் தான் சொல்ல வேணும். அவரை பார்த்து தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். நான் அவர்கிட்ட இருக்கிற அந்த சேவை மனப்பான்மையும் அந்த பொறுமையும் மற்றது இது தன்னால நிறைய சமூகத்துக்கு இருக்கு மட்டும் தான் நிறைய செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் தான் என்ன நிறைய செய்ய வைக்குது. அப்ப எனக்கு வந்து இந்த ஒன்று சேர்ந்த பறவைகள்லாம் ஒன்றா பறக்கும் என்று சொல்லுவினோம். ஒரே மாதிரி ஒத்த பறவைகள்லாம் ஒன்றா பறக்கும் என்று. அதே மாதிரி எந்த மனநிலையும் அவரோட சேர்ந்தபடியால் அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநிலை இருந்தபடியா நாங்கள் ஒன்றா சேரக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப டாக்டரோட சேர்ந்து நாங்கள் இப்ப அந்த முதியோர் இல்லத்தை இன்னும் சிறப்பா செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் சிறப்பா செய்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது அவரிடம் கேள்வி கேட்கணுமெண்டா எனக்கு பக்கத்துல இருக்கிற டாக்டர் உமாபதி சிவம், அவரோட நீங்க கதைக்கலாம். காலை வணக்கம். என்னுடைய பெயர் உமாபதி சிவம். என்னுடைய பயோடேட்டாவே நான் சொல்றதுக்கு முதல் ஒரு நல்லொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த நேரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் என்பதற்காக நான் எனக்கு வயசு 84. மற்றது மெடிக்கல் காலேஜுக்கு போனது 1962. அப்ப குவாலிஃபை பண்ணி எனக்கு கிடைத்த இடம் வந்து மலையகம். மலையகத்திலிருந்து கிட்டத்தட்ட போர் சூழலால நான் இங்கால வந்து எங்கண்ட மக்களுக்கு சேவை செய்ய முடியாம போயிட்டது. 60 வயதில் நான் ரிட்டையர் பண்ணினேன். அது நான் நினைக்கிறேன் 42 2002 நான் ரிட்டையர் பண்ணி தீவகத்துக்கு வந்து சேர்ந்தேன். தீவகத்துக்கு வந்து 2021ஆம் ஆண்டு வந்து என்னுடைய பணிப்பாளர்
கேதீஸ்வரன் அவர்கள் என்னட்டு என்னட்டு வேலை வாங்கத்தான் இருந்தார். ஆனால் என்னால் முடியாது, நான் எப்படியும் நான் அரசாங்க சேவையிலிருந்து விலகணும் என்று நானே கேட்டு 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 மருதங்கேணியிலிருந்து நான் ரிட்டையர் ஆனேன் 1921 நவம்பர். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நாடகம் ஒன்று நடந்தது. சில்லையூர் செல்வராஜன் என்று நினைக்கிறேன், வெளிக்கறி விசுவமடுவுக்கு என்று ஒரு நாடகம் நடந்தது. அப்ப அதால் நான் ஈர்க்கப்பட்டிருந்தேன். அப்ப எனக்கு விசுவமடுவில போய் வேலை செய்யணும் என்று விருப்பம். அங்கதான் இந்த உங்களுக்கு உதவி செய்த அந்த அருந்தாண்ட பிள்ளை அங்க ஒரு கிளினிக்கில் வேலை செய்தது, அங்க போய் சேர்ந்தேன். இப்ப இந்த அம்மா சொன்னாங்களே அருந்தா வந்து வேலை செய்தது என்று, அவங்களுடன் வேலை செய்து அவங்க தான் எனக்கு பாமாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப நான் அங்க இருந்து போன இந்த வருஷம் தான் நான் இந்த ரெண்டு வருஷம் இங்க வந்து சேர்ந்தது 2 வருஷம். இப்படித்தான் என்னுடைய இது. மற்றது நான் சேர்ற பொழுது எனக்கு என்னுடைய வெயிட்டை நான் பார்த்தேன் 1962 65 66 அப்ப 62 கிலோ தான் இருந்தேன். இப்ப 64 கிலோ இருக்கிறேன். என்னுடைய உயரம் வந்து 5'4". அப்ப அந்த நாளையிலே என்ன சென்டிமீட்டர் இல்லை தானே. அப்ப 5 அடி 4 அங்குலம் என்னுடைய இது. அப்ப பிஎம்ஐயை நான் கண்ட்ரோல் வச்சிருக்கிறேன். அப்போ இவ்வளவு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகுது. அதுக்கு எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் வந்து 2 கிலோ தான். அப்படி அதுதான் என்னுடைய இரகசியம். இப்படியே எல்லாரும் மெயின்டைன் பண்ணினால் என்ன மாதிரி என்னுடைய பயாலஜிக்கல் ஏஜை நான் வந்து 60ஆகத்தான் இப்போவும் வச்சிருக்கிறேன். வேறு என்ன கேட்கலாம், என்னை பற்றி வேறு எதுவும் கேட்கறது என்ன கேள்வி கேட்டா, நான் மலையகத்தில் கிட்டத்தட்ட 45 வருஷம் வேலை செய்தேன். இருந்தால் இங்கே போர் சூழல் நடந்தபடியால் போர் சூழல் இருந்தபடியா நான் இங்கே வர முடியாமல் போயிட்டது. என்னுடைய தாயாருடைய தகப்பனாருடைய ஃபியூனரலுக்கும் அட்டென்ட் பண்ண முடியாம போயிட்டது. அதை பற்றி அவ்வளவுதான் என்னை பற்றி சொல்ல. நீங்க என்னை பற்றி இது கேள்வி. மற்றது அடுத்தது நீங்க ஒன்று சிலாகித்திருந்தீர்கள் என்னென்றால், அரசாங்கம் வந்து இப்படியான இதுகளுக்கு வேலை உதவி செய்கிறார்களாண்டு. உண்மையின்படி அவர்களுக்கு திட்டம் இருக்கிறது, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. மாங்குளத்தில் A9 பாதையில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று போட்டிருக்கிறார்கள். அது என்ன ஊனமுற்றவர்களுக்கு, அந்த ஊனமுற்றவர்கள் என்ற பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. அதுக்கு ஊனமுற்றவர் இல்ல ஊனமுற்றவர்கள் ஹேண்டிகேப்ட் அவையில் என்னென்று மாற்று வலு உள்ளவர்களுக்கு என்று ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று போட்டிருக்கிறார்கள். பெரிய காம்ப்ளெக்ஸ் மாங்குளத்தில் இருக்கிறது. ஆனால் அங்கே வந்து நான் பார்த்த பொழுது பேஷன்ஸ் இல்லை. ஏனென்றால் அங்க போய் கேட்ட பொழுது, அங்க மெடிக்கல் ஆபீசரை கேட்ட பொழுது, மெடிக்கல் ஸ்டாஃப் நான் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஒரு தரம் விரும்பி அங்க போகிறார்கள் என்று. ஆனா நான் நினைக்கிறேன் விரும்பி போகிறார்கள் என்று இல்லை, அவர்களை கொண்டு போய் அங்க சேர்க்கிறதுக்கு நீங்க கதைச்சது மாதிரி உதவியாளர்கள் இல்லை. அப்ப அது மாங்குளம் வந்து ஒரு திக்லி பாப்புலேட்டட் ஏரியா இல்லை. ஆனபடியால் அதுக்கு நாங்கள் இப்போ எங்கள்ட மாவட்டத்தில், அதாவது எங்கள்ட வடமாகாணத்தில் மாங்குளத்தில் தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஆனால் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணி நடக்கிறது. ஆனால் அங்க பேஷன்ஸ் வந்து இல்லை. அப்ப பீடியாட்ரிக் போர்டு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இலங்கையில எத்தனையோ இடங்கள்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது. பேரதனியால மற்றது பொருளையில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு பீடியாட்ரிக்ஸுக்கு. ஆனா ஜெரியாட்ரிக்ஸ் இல்லை. ஜெரியாட்ரிக்ஸ் எங்கேயும் போர்டு இல்லை.
பீடியாட்ரிக் வார்டு இருக்கு, ஜெரியாட்ரிக் வார்டு இல்லை. ஜெரியாட்ரிக் வார்டு என்றால் அது முதியோர்களை தான் நாங்கள் எடுக்கணும். அப்ப முந்தி நான் படிக்கிற பொழுது பீடியாட்ரிக் வார்டு என்று சொன்னா ஏஜ் லிமிட் வந்து 12 இருந்தது. இப்ப 18 ஆக்கி விட்டார்கள். 18 ஆக்கி விட்டார்கள். அப்ப ஜெரியாட்ரிக் என்று ஒரு டெபினிஷன் நான் ப்ரொஃபசர் ஃபெர்டினன்ஸ் ஸ்டூடெண்ட், அவர் தான் ஜெரியாட்ரிக் சப்ஜெக்ட் எடுத்திருந்தார். அப்ப அவர் அப்பொழுது சொன்னார் என்னன்னு சொன்னார், ஜெரியாட்ரிக்கு ஏஜ் லிமிட் இல்லை. அப்ப நான் ஒரு ஏஜ் லிமிட்டை உண்டாக்கி விட்டேன். என்னன்னு சொன்னால் 60 வயசு தான் பென்ஷன் எடுக்கிறது. அப்ப அந்த பென்ஷன் எடுக்கிற ஏஜ்ல இருந்து ஜெரியாட்ரிக்க துவங்கி எல்லாரும் சொல்லுவீங்கன்னா வாழ்த்துற பொழுது 100 ஆண்டு வாழ்க. அப்ப 100 ஆண்டு வாழ்க என்றால் ஜெரியாட்ரிக்கு ஏஜ் லிமிட் வந்து 60 to 100. அப்ப 40 years அதுல நாங்க ஜெரியாட்ரிக் அந்த இதுக்குள்ள டேர்முக்குள்ள நாங்க கொண்டு போகிறோம். அப்ப அந்த இதுக்குள்ள தான் நானும் இருக்கிறேன். நான் 84 வயசுல. அப்ப இங்க நான் வந்து சேர்ந்த பொழுது பாமாக்கு சொன்னேன், நான் வந்து ப்ரொஃபசர் ஃபெர்டினன்ஸ் படிச்ச தியரியா தான் படித்தேன், பிராக்டிக்கலாக நான் இங்க வேலை செய்ய போகிறேன். இது ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபண்ட். ஸ்காலர்ஷிப் பண்ற இதுலதான் நான் இங்க வந்து நானாகவே என்னுடைய மனதார நானாகவே என்ன கிரியேட் பண்ணின வேர்ட்ஸ்கள் தான் இது. என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஃபியூச்சர் என்று சொன்னா எனக்கு நான் வந்து என்ன பர்த்டே கொண்டாடுறது இல்லை. ஏனென்றால் பர்த்டே கொண்டாடினால் அது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை கொண்டதிடும். நாங்கள் ஓல்ட் ஏஜ், நாங்கள் வந்து இந்த என்ன மாடல் கார்ஸ் வருமல்லோ, புது மாடல் கார்ஸ் வரும். அப்ப ஒவ்வொரு மாடல் வந்த உடனே மற்ற மாடலுக்கு மரியாதை இருக்காங்க. அதுக்காக நான் வந்து பர்த்டே கொண்டாடுவது இல்லை. அவர் என்ன சொல்லணும் நீங்க கேட்டால். மற்றது ஆளுநர் ஒரு முதியோர் இல்லத்தை இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முதல் வடமராட்சியில் ஓபன் பண்ற பொழுது அவர் சொன்னார், இந்த மானிட்டரி ப்ராப்ளமை பற்றி அவர் சொன்னார். என்னென்றால் சிலர் வந்து இதை வியாபாரமாக செய்கிறார்கள் என்றும், இந்த முதியோர் இல்லத்தை துவங்குறது, முதியோர் இல்லம் துவங்குற அந்த ஓப்பனிங் செரிமனியில தான் இவர் இதை சொன்னார் ஆளுநர். அப்ப அவர் சொன்னார் என்னென்றால் இதை ஒரு பிசினஸாக செய்கிறார்கள் என்று. சேவ மனப்பானையுடன் செய்கிறது இல்லை. ஆனபடியால் அவர் ஓபன் பண்ண அந்த முதியோர் இல்லத்தையும் சேவ மனப்பான்மையுடன் தான் ஒருத்தர் துவங்கி இருந்தார். அவர் ஒரே ஒரு தான் அந்த பணத்தை கொடுத்திருந்தார். அவர் வேறு யாரிடம் இருந்து பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அவற்றை குறிக்கோள் என்னன்னு சொன்னா, வேறு யார்கிட்டையும் இருந்து நான் பணம் எதிர்பார்க்கவில்லை. அவர் அந்த முதியோர் இல்லத்தை அவர் தனியாளாகவே நடத்துறதுக்கு அவருக்கு பண வசதி இருக்கு. அப்படி டயஸ்போராவிலே நான் அறிய பல பேர் இருக்கிறார்கள். இது என்ன பண உதவி இல்லாமலே தனியாக தன்னுடைய பணத்தில் நடத்துவதற்கு. ஆனால் அவர்கள் சிலவேளை அவர்களுக்கு ஒரு அவென்யூ, அதாவது ஒரு வடிகால் தேவைப்பட்டிருக்கிறால் நாங்கள் உதவி செய்ய தயாராயிருக்கிறோம். அவ்வளவு தேவை நான் நிப்பாட்டுறேன். மற்றது நீங்கள் என்னட்ட எதுவும் கேள்வி கேட்கறதுன்னா கேட்கலாம். மாங்குளத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். மற்றது திகனைக்கு போனேன், அதையும் சொல்லிட்டு போதன்று நான். அதுக்கு பிறகு நீங்க கேளுங்க ஐயா. நான் அதை மறந்துட்டேன். திகனகு போனேன். திகனகுல இதே காம்ப்ளெக்ஸ் வந்து திகனா தெரியும் தானே உங்களுக்கு, கண்டியில இருக்கு. அப்ப திகனைக்கு போன பொழுது அங்கேயும் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் மெடிக்கல் ஆபீசரா இருந்தார். அவர் அங்க வார்டு எல்லாம் ஃபுல்லா இருந்தது. என்னென்றால் அங்க அப்ப ஃபுல்லா இருந்தது. அதுக்கு நான் எடுத்துக்கொண்ட காரணம் என்னென்றால் அங்க அது திக்லி பாப்புலேட்டட் ஏரியா. அப்ப அங்க வந்து கட்டிட வசதி பத்தாம இருந்தது. அப்ப அங்க ஆக்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன உதவியாளர்களும் இருந்தார்கள், வாகனமும் இருந்தது. ஆனா மாங்குளத்துக்கு போறதுக்கு உதவியாளர்களும் இருக்காது. அதே நேரத்துல எங்களுக்கு கிட்டவும் இல்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து வாரன்னு சொன்னா தூரம், ஆனால் வனியில உள்ளவைக்கு கூட தூரம்.
இருந்தும் உதவியாளர்கள் இல்லாதபடியால் அங்க கொண்டு போய் ஆக்களை சேர்க்கையில் நினைக்கிறேன். போக்குவரத்து சரியான பிரச்சனையான நிலைமை அவைகளுக்கு அப்படியான அது எப்படி அவர்கள் செலக்ட் பண்ணார்களோ தெரியாது. அது அது அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணி ஆக்களை அங்க கொண்டு அப்ப இப்படியான இதுகள் இப்ப பேப்பர்ல இல்ல. நான் எல்லாம் பேப்பர்ல வாசிதான் நான் போனேன். போய் பார்த்துட்டு பார்த்த பொழுது எனக்கு பெரிய கவலையா இருக்கு. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இவர் டாக்டர் ஜேரட்னம் வில்லியம் ஜேரட்னம்னு சொல்லி கேள்விப்பட்டுள்ளது. அவர் லண்டன்ல இருந்துட்டு வந்து இப்ப ஸ்ரீலங்காவில் இருந்து பல உதவி திட்டங்கள் செய்கிறார். வாணியாரு ஒரு ட்ரஸ்ட் டைம் போன் பண்ணியிருக்கிறார். அதோட மல்லாவி பள்ளிக்கூடத்துக்கு 2 கொஸ்டலும் கட்டி கொடுத்து ரன் பண்றதுக்குரிய காசையும் டிபாசிட்டா போட்டு வச்சுக்கிறார். அப்ப அப்படியானவர்களுக்கு உதவியை இப்படியானதற்கு என்னன்னு சொன்னா நீங்க சொல்ற இப்ப மாங்குளத்துல இருக்கிறதுக்கு அங்க போய் தங்கி இருந்ததுக்குரிய போதிய அளவுக்கு பாதுகாப்போ அல்லது அதை அந்த சேவையை வடிவா செய்யறதுக்குரியவர்கள் போதாத நிலைமை இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படியான ஆனால் அந்த பணம் சரியான ஆக்கள்கிட்ட போய் சேரும். அதாங்க பிரச்சனை. விவரமா சொல்ல விரும்பவில்லை. நீங்க இப்ப வேதநாயம் சொன்னதை பத்தி சொன்னீங்க தானே, வேதநாயம் இந்த மாதிரி பேசினாரு. அது கனடாவிலையும் அப்படித்தான் எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனையா இருக்கிறத ஒண்ணும் செய்யலாது. ஏமாத்தி போட்டார்களாம் ஸ்ரீலங்காவில. இப்ப நாங்கள் ஏமாற்றப்படவில்லை. இப்ப எங்களை மாதிரியான சேவை மனப்பான்மை உள்ள ஆக்கள் பல பேர் இருக்கு. நம்ம அவையிலேயே இவையில ஏமாத்தி இருக்கலாம். நிச்சயமா அது நடக்கின்ற வெளிநாட்டுல இருந்து காசை எடுத்து போட்டு அங்க அது பெரிய அது ஆசை வச்சால் அது ஒரு பெரிய கேன்சர் மாதிரி. அது அந்த கடவுளை அந்த அந்த எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது. அந்த ஆசையிலேயே நாங்க இறந்துடுவோம். சரி சொல்லுவோம். உங்களுடைய சேவை மனப்பான்மை எத்தனை பேர் இருக்குதோ தெரியாது. மிக இல்லையம்மா நான் என்னன்னா இல்ல அது அதுல ஒன்று என்னன்னு சொன்னா நான் போற இடங்களுக்கு நான் என்னை பற்றி சில பேர் நம்ம நீங்களா அப்படி இப்படின்னா நீங்களா அந்த மாவதி என்ன நான் சொன்னேன். இல்ல ஓர்த்தோபெடிக் சர்ஜன் மாவதி அல்ல. ஓர்த்தோபெடிக் சர்ஜன் மாவதியே தெரியும் எல்லாருக்கும். அவர் பாப்புலர் ஓர்த்தோபெடிக் சர்ஜன். அவர் தான் நான் நினைச்சு அவள் என்னதுன்றது. ஆனால் அதிகமான பேர் திரும்ப சொல்லிச்சுன்னா நான் உங்களை பற்றி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி. அப்ப நான் அதே எனக்கு போகும். என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் தானே, அதே போகும். என்னுடைய செல்ஃப் இதுக்கும் இந்த 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 இன்டர்வியூக்கு வர்றதுக்கு கூட நான் இந்த இதுல உள்ள இந்த 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 மதிபா மகளகத்திலே உள்ள வாஞ்சியாலதான் நான் கதைக்கிறேன் ஒழிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நான் கதைக்கவில்லை. அது விளங்குது ஐயா. உங்களோட கதையிலையும் உங்களோட போக்கிலையும் அது வடிவா தெளிவா தெரிகிறது. இல்ல உங்களுடைய சேவை அங்க இருக்கிறபடியா நீங்கள் அவர்களுக்கு அங்க உள்ளவர்களுக்கு நோய்க்குரிய இதுகளையும் பார்க்க செய்கிறேன். நான் தியரியில படிச்சதை இப்பதான் எல்லாம் பாக்குறேன். நல்லா இருக்கு. நான் ஊக்கமா இருக்கிறேன். ஏனென்றால் நான் தியரியில படிச்சதை இப்ப பிராக்டிகலா பாக்குற பொழுது நான் ஊக்கமா இருக்கிறதுக்கு எனக்கு தூண்டுதலா இருக்கு. மற்றது இங்க இப்ப இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவர்கள் கூட அவர்களுக்கிட்டையும் அந்த சிந்தனை இருக்கிறபடியா எனக்கும் அவைகளுக்கும் கான்ஃபிளிக்ட்ஸ் இல்லை. அல்லது நான் இங்க வேலை செய்ய மாட்டேன். அவையோட ஒத்து போறபடியா தான் நான் இருக்கிறேன். அதனாலதான் வசந்தமும் இத ஒரு இதா எடுத்திருக்கிறோம். வசந்தமும் இப்ப இப்படியான இது இந்த அடம்பன் கொடியின் திரண்டால் விடுக்கின்ற மாதிரி எல்லாரும் சேரவணும். நான் பாமாவிடம் சில அடிப்படை கேள்விகளை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட மகளா பற்றி நான் கொஞ்சம் தொடக்கத்துல நீங்க சொன்னதை கேள்வி உதவியே இல்லை. இப்ப நீங்க ஒரு எல்டர்ஸ் ஹோம் வச்சிருக்கிறீங்களா? அப்படி என்றால் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்ப அவர்களை பராமரிக்கிற செலவுகள் எல்லாம் உங்களை என்ன மாதிரி உங்களை அதை பாக்குறீங்க? அதை விட இப்ப வீடுவல்ல உள்ள ஆக்களுக்கு அவையில பார்க்கறதுக்கு ஆக்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் அவர்கள் பே பண்ற ரெடி என்று சொன்னால் நீங்கள் ஆக்களை அனுப்பி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதா? என்னுடைய கேள்வி.
தயா வணக்கம். அவையோட இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்ப நாங்கள் இப்ப வெளிநாட்டுல எதிர்பார்க்கிற மாதிரி அவைகளுக்கு எல்லாமே செய்ய முடியாம இருக்கு. அதைத்தான் நான் அவதானிச்சேன் நான். அவைகள்ட்ட இப்ப தனியா ஒரு வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கும் வெளிநாட்டுல பிள்ளைகள் இருக்கிறவைகளை வச்சு பாக்கினோம் அவையின் வீட்டுல வச்சு. அப்ப அதுக்கு பெரிய செலவு என்ன? அங்க ஒரு 2 பேரை வேலைக்கு வைக்கணும். என்ன இரவு பகலா அங்கே இருக்கணும். அவையின் முதுமையை பொறுத்ததானே. அப்ப அப்படியான வேலைகளும் அவை செய்யணும். நீங்கள் அவர்கிட்ட இருந்ததை கேட்டுக்கொள்ளலாம். அங்கே இருக்கிற ஒரு முதியோரும் இதை பற்றி கதைக்கிறதுக்கு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே. உங்களோட கேள்வி இப்ப நான் இதை தொடங்கினது காரணம் உண்மையில ரீசன் வந்து எனக்கு இது ஒரு என்ன சின்ன வயசு ஆசை உண்டு. அதே நேரம் எனக்கு இத வந்து இலவசமா நடத்த வேணும்ன்றதுதான் என் விருப்பம். ஆனா அது என்ன இப்பத்த பொருளாதார வசதிக்கு அது இயலாம இருக்கு. ஆனா எதிர்காலத்துல சாத்தியமாகும் என்று யோசிக்கிறேன். மற்றது வந்து மகளகம் வந்து போட்டது வந்து என்ன மகன் தான் பேரு செலக்ட் பண்ணவர். நாங்க வன்னியில இருந்துதான் வந்த நாங்கள். வன்னியில 2 பேரும் நானும் ஹஸ்பண்டும் டாக்டர்ஸா இருந்த நாங்கள். முள்ளிவாய்க்காலுக்கு முள்ளிவாய்க்காலுக்கு பின் எங்கட வாழ்க்கை ஃபுல்லா டோட்டலே மாறிட்டுது. அப்ப நாங்க இங்க வந்து எங்கட மேற்கொண்டு நாங்க டாக்டர் என்று சொல்லி அன்ரெஜிஸ்டர்டு ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில பதிய இயலாது. அதால நாங்கள் என்ன செய்த நான் சொன்னா அப்ப நீண்ட காலமா எனக்கு விருப்பம். அப்ப இத வந்து போடுறதுக்கு எனக்கு அடிப்படை காரணம் எங்களோட நின்ற நர்சிங் பிள்ளைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு போனால் அவையிட்ட குவாலிபிகேஷன் கேட்கணும். அந்த சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் இல்ல நீங்க அந்த விஷயங்கள் சொல்லிட்டீங்க முதலே. நான் அதை கேட்டுக்கொண்டு தான் என்னுடைய அந்த ஸ்பெசிபிக்கான கேள்வி எல்லாம் கேட்கிறேன். அதாவது உங்களோட இதுல எத்தனை பேரை வச்சிருக்கிறீங்க? இப்ப வந்து எங்கட இதுல வந்து ஒரு ஹோம்ல வந்து 6 பேர் இருக்கிறோம். அதை விட நாங்கள் எங்கட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு அம்மாக்கும் அவ டயபெட்டிக் பேஷண்ட், அதே நேரம் இன்சுலின் பாவிக்கிறவ. அப்ப அவையும் நாங்கள் ஒரு மொபைல் மாதிரி எங்கட வீட்டுல இருந்து பக்கத்துல இருக்கிறபடியா அவையும் கவனிச்சு கொள்றோம். அதே நேரம் இன்னொரு ஹோம் வச்சுக்கிறேன். அதுல வந்து இப்ப கிட்டல அவன் மகள் கனடால இருக்கிறா, மகன் இன்னொரு மகள் லண்டன்ல இருக்கிறா. அவ ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் தான். இப்ப அவையல் வந்து கடிச்சினம் இப்படி தங்கட அவ வந்து இப்ப இப்படி இருந்தாலும் அந்த வீடு சென்டிமெண்ட்ன்றது எங்களுடைய ஆக்களுக்கு எப்பவும் இருக்கும். அந்த வீட்டை விட்டு போக கூடாது. அப்ப அதால வந்து அவ மகள் கேட்ட அம்மா வீட்டை இருந்து பாக்குறதுக்கு தான் விரும்புறான். அப்ப நான் சொன்னேன் வீட்டை இருந்து பாக்குறது சரி, ஆனா அதையே நீங்கள் எனக்கு எல்டர்ஸ் கோமா தந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய அம்மாவையும் பார்த்து கொண்டு அதே நேரம் நாங்கள் வேற அம்மாக்களையும் அதுக்குள்ள போடலாம், அம்மாவும் தனிமையை ஃபீல் பண்ண மாட்டான்னு சொல்லி அதை நான் எல்டர்ஸ் கோமுக்கு அக்ரிமெண்ட்ல 2 எடுத்திருக்கிறேன். அப்ப அதையும் இப்ப நான் செய்து கொண்டு இருக்கிறேன், ரன் பண்ணிக்கொண்டு. அது இப்ப கிட்டட்ல எடுத்தேன். இப்ப ஒரு 1 month தான். அதே நேரம் இன்னொரு டாக்டர் ஒரு ஆள் இப்ப டாக்டர் மாதிரி அவரும் வந்து இப்ப கிட்டல ஸ்ட்ரோக் பேஷண்டா போயிட்டார். 90 years ஆச்சு அவருக்கு, வயசு 90+ இருக்கிறார். அப்ப அவரை வந்து நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்றபடியா இப்ப போய் என்னுடைய ஆக்களை விட்டு அப்ப எனக்கு இப்ப ஆளனி இப்ப ஹோம்ன்னு சொல்லிக்க எனக்கு அதை ஹேண்டில் பண்ற சுகம் என்னன்னு சொன்னா எல்லாருமே ஹோம்ல இருப்பினும் அப்ப பாக்குறதுக்கு ஒரு 2-3 பேர் இருந்தால் பெட் பேஷண்ட தவிர மிச்ச பேரை கவனிச்சு கொள்ளலாம். இப்படி போக்குவரத்துல நிறைய நேரம் 2 பேரை நான் அங்கேயே விட வேணும். தூர யாழ்ப்பாணத்துல இருந்து தூர ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி போய்தான் அந்த பேஷண்ட பார்க்க வேணும். அப்ப பார்த்தா நான் அவர் அடிக்கடி வந்து போயில அங்கேயேதான் 24 மணி நேரமும் 12 மணி நேரம் ஒரு ஆள், இன்னொரு ஆள் இரவு 12 மணி நேரம் வந்து விட வேணும். அப்ப அதால வந்து எனக்கு இப்ப கொஞ்சம் சரியான கஷ்டமா இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் அதை ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் பண்றபடியே அதை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப அவரும் வந்து இப்ப ஒரு 3 weeks ஆச்சு நாங்க பொறுப்படுத்து. வேற யாராவது தங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அப்படி இருக்க போயினம் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட அவர்களை நீங்க பாக்குறது என்று சொன்னால் அவர்கள் இரண்டால் சும்மா பார்க்க இயலாது. இரண்டால் இப்படியும் செலவு இருக்குது. அப்ப அவர்கள் உங்களோட செலவுக்காக இவ்வளவு இப்ப நாங்க எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாராவது கேட்டால் நாங்க சொல்லக்கூடியதுக்காக இருக்குமென்றதான் சொல்லுவேன். அது அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு கிட்ட செலவு வரும், அந்த செலவு இவர்கள் தந்தால் உங்களுக்கு அப்படி வேற யாக்களை பார்க்கக்கூடியதா இருக்குமா? ஆமாம். அது என்னன்னு சொன்னா இப்ப ஹோம்ல கொண்டாந்து விடுறதுக்கு நிறைய பேர் கேட்டவ. அப்ப ஹோம்ல வந்து நாங்க 3 பிரிவா இப்ப பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் அம்மாக்களை பாக்குறதுக்கு நாங்கள் அடிப்படையில வந்து எங்களுக்கு
உணவுக்கு, மற்றது நர்சிங் சார்ஜ், மற்றது அக்கமடேஷன், இந்த 3க்கும் சேர்த்து ஒரு ஆள் அவ தண்ட வேலையில தான் செய்வான்னு சொன்னா நாங்கள் இப்ப 1,00,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அவையெல்லாம் அனுப்பினாம். அதுக்குள்ளேயே தான் ஓகே எல்லாம் வரும். அவையோட சாப்பாடு வசதி, மற்றது நர்சிங் சார்ஜ், மற்றது அவையோட இருப்பிட வசதி. அதை விட அவையில் மேலதிகமா ஏதாவது கிளினிக் கொண்டு போய் காட்ட வேணும் அல்லது பிரைவேட்டா காட்ட வேணும்னு சொன்ன அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறோம்னா நாங்களே அதை செய்து கொடுக்குறோம். இயல்பான வரைக்கும் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல கிளினிக் போட்டு நாங்க கொண்டு போய் காட்டுறோம். அப்படி இல்லை நான் பிரைவேட்டா காட்ட போறேன்னா அதுக்குத்தான் அவையிட்ட நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றோம். மற்றபடி பெட் பேஷண்ட் சொன்னா அவருக்கு 1,50,000. அது என்னன்னு சொன்னா அந்த பாக்குற ஆளுக்கே நாங்கள் சம்பளத்துக்கே போயிடும் எங்களுக்கு அரைவாசி காசு. மிச்சம் வந்து அவற்ற சாப்பாடு அக்கமடேஷனுக்கு முடியும். இவ்வளவுதான் இப்ப இதுவரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கட சேவை. ஒரு ஆள் வந்து தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறார், அவரை போய் பார்த்து வர்றதுக்கு மேபி ஒரு ஆளோ 2 பேர் வீட்லயே இருக்கணும் பண்ணுவீங்களே நீங்க 24 hours அவரை பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு நீங்க எவ்வளவுக்கு அதுக்கு காஸ்ட் பண்ணுது? கிட்டத்தட்ட 1 lakh இல்லாட்டி அதை விட கூட வருமா? அவையில வீட்டையே வச்சு பாக்குறேன்னு சொன்னால் அவைக்கு வந்து மிச்ச சாப்பாடுகள் எல்லாம் அவரோடைய என்று சொன்னால் எங்களுக்கு 1 lakh. அதுவும் இங்க போறவர்கள் தான் தோலை சமைச்சு கொடுக்க வேண்டி வரும். அந்த பொதுவாக அதே சமயம் அவர்கள் அதே சாப்பாட்டை சமைப்பவர்கள் அந்த சாப்பாட்டை அங்கேயே சாப்பிட்டு கொள்ளலாம். அவர்கள் சமைச்சு தாங்களும் சாப்பிட்டு வேறக்கும் கொடுக்கலாம். தொடர்ந்து நீங்க பேசுவதற்கு பாமா நீங்க உங்களோட போன் நம்பர் அவரு கொடுங்கோ, அவர் உங்களோட பேசினாருண்டா நல்லது. அவ தனியா வீடு தயா அவையல் வச்சிருக்கணும், தனியா பாக்கினோம். அது வேற இடத்துல நாம் அவதானிச்சுனா அதுக்கு வந்து ஃபுல் டைமாய் ஆக்கள் இரவு பகலா வேலை செய்யறதுக்கு தேவை. குறைஞ்ச 2 பேராவது அங்க வேணும். சிலர் வந்து கொழும்பு பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்தே வந்து யாழ்ப்பாணத்துல செய்யறத பார்த்திருக்கிறேன். எங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது இப்படி இந்த கோமுகள் இருக்கிறது. அங்க மாறாமல கொண்டே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார ஆளையே கொண்டே போட்டிருக்குது. பிள்ளைகள் இங்க கனடாவில் இருக்குதுகள். அவருக்கு பாவம் என்ன, அங்க சாப்பாடு எங்கட சாப்பாடும் கிடையாது, எங்கட பராமரிப்பும் கிடையாது, எங்கட மொழியும் கிடையாது. ஆனா இப்படி ஹோம்கள் இருக்கிறது இந்த ஆக்களுக்கு தெரிய வருது இல்லை. ஆனா இப்ப சத்யபாமாவை செய்கிற சேவை வந்து ஒரு சரியான ஒரு கருணையான நல்ல சேவை என்றது நான் அவதானிச்சேன். அதாலதான் நான் அவ பேச எடுத்திருக்கிறேன். நான் இல்லை இன்னும் மற்ற யோசிச்சது என்ன சொன்னா, அவ முதல் மென்ஷன் பண்ணவதானே அந்த வன்னியில வந்து தன்னோட வேலை செய்த அந்த நர்சஸாக இருந்தவர்கள் வந்து இருக்கிறார்கள் என்று. ஏன்னா நாங்க சொல்ல மற்றாக்கள் போய் அப்படி பார்க்கறத விட அவர்கள் போய் வீட்டுல இருந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி செய்யறதுனால அவர்கள் கூட பெட்டர் ஆயிருக்கும். அவைகளுக்கும் அந்த 2 பேர் தேவை, நீ பணமும் தேவை. பணம் கட்டாயம் தேவை, பணம் இல்லாம ஒன்றும் செய்யல. அது கட்டாயம் அது ஒரு முக்கியமான சாமான். என்ன இப்ப அங்க கவர்மெண்ட் பெருசாக செய்யாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் அதுதான். என்ன கவர்மெண்ட்டும் கணக்கு காசு இல்லாம தான் இருக்குது. அப்ப எல்லாத்தையும் நாங்களுக்கு எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் செய்யணும்னா கவர்மெண்ட் செய்ய இயலாமலும் இருக்குது. அது கவர்மெண்ட் பேசிக்கான விஷயங்களே இன்னும் செய்யல. நாங்கள் இது வந்து கொஞ்சம் அடுத்த லெவல்ல நிக்கிற விஷயங்கள் பார்க்க முடியாது இப்ப. அது சரியா. நன்றி. நீங்கள் நன்றி பேசிக்கொள்ளுங்கள். அடுத்த இன்னொரு அம்மா வந்து பேச இருக்கிறா. எங்கட கோமல இருக்கிற ஒரு அம்மா வித்தியாசமான இல்ல, நிறைய பேர் இருக்கணும். இது இருந்தாலும் இவ இப்ப அண்மையிலதான் வந்தவ. இவ ஒரு சரியான ஆக்டிவான ஆள். ஆனா அவக்கும் 84 தான். ஆனா எனக்கு என்ன பிடிச்சதுண்டாவட்ட அவ தானே போன் பண்ணி என்னட்ட கேட்டா, இப்படி ஒரு மதிவா மகளம் யூடியூப்ல பார்த்து மதிவா மகளம் சொல்லி இயங்குதான், இதுக்கு நான் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்ப உங்களுக்கு எங்கேயம்மா இத பாத்தீங்கன்னு சொல்ல தான் யூடியூப்ல பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட சேவைக்கு நான் வர போறேன், எனக்கு ஆக்களை தெரியாது, ஆனா இதுக்கு வந்தா நான் நல்ல மண்டி யோசிக்கிறேன்னு சொல்லி வந்தவ. என்ன நான் சொல்றதை விட அவ வாயால் நீங்க கேட்கறது நல்ல மண்டி யோசிக்கிறேன். சரஸ்வதி அம்மான்னு சொல்லி ஒரு 1 minute எனக்கு தான். நீங்க
நீங்க நீங்க எப்படி உங்களுடைய வந்து கேள்வியை சிந்திக்க கேட்கிற மக்கள் கதையை நீங்க அதுக்கு பதில் சொன்னா நல்லது. எப்படி சுகமா இருக்கிறீங்களா என்ன மாதிரி என்று. ஐயா நான் நல்ல சுகமா இருக்கிறேன். ஆ இங்க வந்த அப்புறம் நல்ல நிம்மதியா இருக்கிறேன். நல்லது. எனக்கு நான் தனியா வீட்டுல பிள்ளைங்க 2 பேர், ஒரு ஆள் இருக்கிறான், வெளியிலே 2 பேர் இருக்கணும். மகளுக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை. அதனால கொஞ்சம் அவரோட இருக்க கவலை. என்னன்னு சொன்னால் என்னையும் பார்த்து அவ தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கிறது. ம். அதுவும் வீச்சார்ல போற பிள்ளைதான். அப்புறம் என்னையும் வீச்சார்ல வச்சு தள்ளி பிள்ளையும் வீச்சார்ல வச்சாள்காண்டா அவ கொஞ்சம் கஷ்டம். அவ கணவனும் மோசம் போட்டார். கவலையின் மேல் கவலை. ம். அப்ப நான் அதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு இன்னும் கவலை. அப்ப நான் இருந்து யோசிச்சு இரவுல தனிமை படுக்க போனால் அவையால் பிள்ளைகள் படுத்துடுவேன். மகளுக்கு கொஞ்சம் பிள்ளைகளை பார்க்கிறேன், கஷ்டம் தான் தண்ணி. என்னையும் பார்த்து பிள்ளையும் பார்க்க மாட்டான்டா எனக்கு மனதிற்கு கவலை. அவனா எனக்கு இரவுல நித்திரை வாங்குறது குறைவு. கண் முடிச்சா புறாக நித்திரை வரா. நித்திரை மட்டும் நாளைக்கு வரையும் பார்த்தோண்டு படுக்க எனக்கு மென்டலாக மாதிரி தனியா இருந்து. அப்ப இதை அந்த கொஞ்சம் பேஸ்புக் பார்க்கிறான் இரவுல நித்திரை வராதுன்னு பார்த்தன். மதிவாக மட்டும் போட்டுல இந்த இதுல இருந்தது. பார்த்தன் அங்க வீச்சார்ல தள்ளி கொண்டு போய் நான் நல்ல மாதிரி பார்க்கணும். 5 பேர் கதைக்கணும். எனக்கு அது ஒரு நல்லது மாதிரி இருந்தது. என்றால் ஆக்களோட நான் தனியே இருந்து அன்று ஆக்களோட இருந்து கதைக்க வலிவிருப்பான். நான் யோசிச்சேன், நீ இருக்கிறத விட 5 பேரோட இருந்து கதைக்கிறத எனக்கு விருப்பமா. அது கதைச்சு சென்ற பொழுத போக்குற சந்தோஷம் நினைச்சு நானாகவே இந்த தெளிவன் நம்பர் எடுத்த நானதில்லை. நானாகவே மதிவாமங்கள தெளிவன்கள் நான் வேற போன் தாங்கள் வந்து கூட்டிக் கொண்டு வாங்க. அம்மா நீங்கள் விரும்பினால் வாங்கோம். அன்றிருந்து யோசித்தேன். மகள் பார்க்கிறபடியால் அவ எதுவும் சொல்லுவா. மனக்கு அவக்கு விருப்பம் இல்லை. என்னடா முதியோர்ந்ததுக்கு அம்மாவை நாங்கள் இருந்து கொண்டு முதியோர்லத்துக்கு விடக்கூடாண்ட மாதிரி அவ மனதில் ஒரு அப்ப நான் யோசிச்சு போன மகனோடையே சொன்னேன், தம்பி மகன் வெளிநாட்டிலே அவனோட தம்பி அவளுக்கு விருப்பம் இந்த மாதிரி இருக்கு. நீயாகவே அவங்களுக்கு சொல்லப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் இந்த பார்க்க இல்லையாண்டு இல்லை, தனக்கு மனதுக்கு சந்தோஷம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவா. அவளுக்கு 5 ஆக்களோட இருந்து கலைச்சு கழிச்சு தண்டை பொழுத போக்கணும். சந்தோஷம் வேண்டாம். அவன் இந்த மன ஆசை மாதிரி இருக்கு. ஆனவழியால் நான் இந்த முதியோர் இல்லத்துல விட போவேன். நீ அதுக்கு எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்காத உன்னோட போயிட்டு கொண்டு போவேன். நல்ல சந்தோஷம் போறான். நீ உன்னை பார்க்க இல்லைன்ற அம்மா போறான்னு நீ நினைக்காத. அவ தந்தை சந்தோஷத்துக்காகத்தான் போறான். மற்றது இல்ல கஷ்டத்துக்காக போறான்னு நீ நினைக்காத என்று அவனுக்கு அவரெல்லாம் எடுத்து சொல்லி அவராகவே மதிவாக எடுத்து செல்வம் பண்ணிட்டு அம்மாவை கூட்டி கொண்டு வர நானும் சொல்லி மதிவா பிள்ளைகள் அவ விட்டு கூப்பிட்டு
நான் சந்தோஷமாத்தான் வந்தேன். நான் வீட்டை இருந்து இங்கே நல்ல சந்தோஷமா என்ன பார்க்குறேன். எந்த பிள்ளைகள் அம்மா அம்மான்னு சொன்ன மாதிரி இந்த வேலையோட பிள்ளைகள் அத்தனையும் சூப்பர் பிள்ளைகள், அச்சா பிள்ளைகள். எனக்கு நல்ல வேலை விருப்பாகவே என்னை அம்மாண்டா இன்னொரு காலம் சொல்ல வேண்டாம். இந்த பிள்ளைகள் அம்மாண்டு கூப்பிட்டேன். வேலையாக அத்தனை பிள்ளைகளும் அம்மா அம்மான்னு எனக்கு ஃபுல்லா புரியுது. வேலை சந்தோஷம் எனக்கு. எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் டாக்டர் ஐயாண்டா கால கணிக்க எனக்கு கொஞ்சம் கால் கையெல்லாம் முறைப்பையா கொஞ்சம் கஷ்டம். அதோட எழும்பின உடனே கொஞ்சம் கஷ்டம். பிசியோதெரப்பிக்கும் ஒரு தம்பி வாரவர் பிசியோதெரப்பியும் செய்யணும். கொஞ்சம் கால் முறைப்பு அதிகம். படத்துக்கு கிளம்பினா இன்னும் கூட கொஞ்சம் நான் எழுப்பி எந்த வாரில் என்னத்தை கேட்டால் தம்பிகளை பிடிச்சு செய்து காலங்களை வசப்படுத்தி தான் எழும்போம். எனக்கு மதிவாங்கலாம் இருக்கிறது வேலை விருப்பம். நல்ல சந்தோஷமா இருக்கு. வேலையான அத்தனை பிள்ளைகளும் சூப்பர் பிள்ளைகள். எந்த பிள்ளைகள் மாதிரி அம்மா 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 கூப்பிட்டவர்கள் காலை கணிக்குங்க. எல்லா பிள்ளைகள் ஏதாவது நீங்க அம்மாட்ட கேட்கணுமெண்டா கேட்கலாம். கேள்வி இருக்கிறவ கேளுங்க அம்மாட்ட ஏதாவது. ஆமாவும் அஞ்சா பிள்ளை நல்லா குணம் என்ன நல்லா பார்க்கலாம். அதுவும் விருப்பம். ஐயா அதை விட பிள்ளை அதை விட எல்லாரும் அஞ்சா பிள்ளைகள். எனக்கு வனம் விருப்பம். மைசரியம்மா வாங்கோ. யாரும் கேள்விகள் வேறு யாரும் கேட்க இருக்கிறீங்களா? பார்வதி என்னதோ அங்கே பின்னுக்கு போயிட்டு அவளோட கொஞ்சம் மலேசியாவில் நிற்கிறா. இந்த சகோதரி தான் அவள். இப்போ ஆனபடியால் நாங்கள் இதை இந்த லோரில் முடிக்கலாம். இதோட அப்ப முடிச்சு கொள்ளுவோமோ? முடிச்சுக்கொள்ளலாம்னு தான் யோசிக்கிறேன். இப்போ இதை இந்த தலைப்பை எடுத்து கொஞ்சம் கூடிய அளவுக்கு வெளியில் கொண்டு வந்த இதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இவரே உங்களை இருந்து கதைக்க போயணுமோ? முதல்ல உண்மையில இன்னொரு அம்மா இருக்கிறா, அவருடைய நீங்க கதைச்சு கொள்ளலாம். மகேஸ்வரி அம்மா இருங்க நீங்க இதுல இருங்க. 52 வயது தானே? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்களோட நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? என்ன மாதிரி நான் பார்க்கணும். என்ன பேர்? மகேஸ்வரி. எந்த இடம் நீங்கள்? நாங்க அளவட்டியில இருந்து மரிவண்ணி கொக்குயிலுக்கு வந்து கொக்குயில இருக்கிறேன். ஓகே, இப்ப இங்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கிட்டதான் எனக்கு 4 பிள்ளைகள். ஓகே, 4ல 2 பேர் வெளியால நிக்கணும். ஆனா ஒரு ஆளுக்கு உதவியா தான் மற்ற ஆளும் போய் நிக்கிறார். மற்றது பொம்பளை பிள்ளையோட நான் இருந்தேன். அவ கொஞ்சம் எனக்கு அவ இதுகள் பிடிக்கல. நான் முன்ன மூத்தவ கொண்டு வந்து டாக்டர் பாமகவோட சேர்த்து விட்டுட்டா. அக்காவோட அவ டாக்டர்ல அவாவுக்கு நல்ல விருப்பம். அவ என்ன கதைச்சு போட்டு என்ன கொண்டு வந்து பாதுகாப்பா இஞ்ச விட்டுருக்கு. நான் இவாவோட இருக்கிறேன். அவ நல்ல வடிவா என்ன பாக்குறா. காலம் நேரம் 3 நேரம் வந்து கதைச்சு கிதைச்சு போட்டு வடிவா பார்த்து எல்லாம் சாப்பாடுகள் எப்படி? சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடு தரணும்.
கடவுளே என்ன அதுக்குள்ள குறை இல்லை. சாப்பாடோ தண்ணியோ எல்லாம் தரிக்கணும். நானும் கொஞ்சம் என்னண்டா இந்த ஒரு 2 மாடிலே ஒரு மூத்தவா டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறா. சார் வெளியால போய் புள்ளிகளை படிப்பிக்க வேணுமெண்டு. அப்ப அந்த அந்த உதவியிலே என்ன இவவோட வந்து இருங்கோம்மா, நீங்கள் அவ நல்ல வடிவா பாப்ப அவ இவன் நம்பிக்கையில நான் வந்து இருக்கிறேன். இவவோட எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேரு. 4 பேர்ல 2 பேர் வெளியில, 2 பேர் அங்க இருக்கு. ஓ அப்ப உங்களுக்கு சந்தோஷமா மெட்டாக்களோட இருந்து ஓ நல்ல சந்தோஷம். எனக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க அவையில் இந்த சேவை வந்து மிக மகத்தான ஒரு சேவை. இந்த சேவை வந்து பாமாவுக்கு உரமூட்டுறதா இருக்குது. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய போன் இலக்கத்தையும் உங்களுடைய மதிவா மகளகத்தையும் ஒரு கால் தயவு செய்து திருப்பி ஆக்களுக்கு சொன்னா அவைகள் மற்ற ஆக்களுக்கும் எடுத்து செல்லுவினார். நீங்கள் அதை சொல்லிவிடுங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். நீங்க அவர்களுக்கு அந்த இலக்கத்தையும் அதையும் சொல்லி விட்டீங்களா? ஆறுதலா சொல்லுங்க. இல்ல நீங்க இதுல செட்லயும் போட்டு விடலாம். செட்ல போட்டு விட்டா கணக்கு பேர் அதை பார்க்கலாம். ஆக்கள் இப்ப ஆக்கள் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் 12 பேர் நிக்கணும். நீங்கள் செட் போட்டு விட்டீங்கன்னா டாக்ஸில போடுங்க. ஓகே ஓகே போட முடியுமென்னா போடுங்க. நான் சொல்லி விடுங்க நேர. சில ஆக்களுக்கு வந்து டெக்ஸ்ட்கள் பார்க்க மாட்டோம். நேர சொல்லுவோம். ஆறுதலா சொன்னீங்கன்னா நன்றி. 94 77 77 68 123 தான் இந்த வாட்ஸ்அப் நம்பரும். கொஞ்சம் இலக்கத்தை ஆறுதலா சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க. 94 முன்னுக்கு கோட் நம்பர் வரும். 94 7777 4 தரம் 7 வரும். ஓகே 68 123 777 68 123 123 68 123. ஓகே. மற்ற இன்னொரு நம்பர் அது எங்கட ஹோம் நம்பர். இது என்ற பர்சனல் நம்பரும் ஹோம் நம்பரும். இன்னொரு ஹோம் நம்பர் இருக்கு 077 0 போடாட்டி முன்னுக்கு 94 போடுங்க. 94 77 23 77 23 99 519. ரெண்டு நம்பரும் செட்ல போட்டிருக்கிறேன். ஓகே ஓகே நன்றி. நன்றி பாமா. பெரிய சேவை செய்திருக்கிறீங்க. உங்களுடைய அந்த அம்மா சரஸ்வதி அம்மாவுக்கு பேர் சரஸ்வதி அம்மா மற்ற மகேஸ்வரி அம்மாவும் இப்ப கதைச்சவ. மகேஸ்வரி அம்மா முதல் வந்தவ சரஸ்வதி அம்மா, இப்ப வந்தவ மகேஸ்வரி அம்மா. ஆனந்த சிவம் டாக்டர் உமாபதி சிவம். டாக்டர் உமாபதி சிவம். இந்த 3 பேரும் அளப்பரிய சேவை நீங்க செய்யறீங்க. நல்லது. பாமாண்ட சேவை எனக்கு தெரியும். நல்ல சேவை செய்யறா. பாமாவும் அவர் கணவரும் சேர்ந்து நல்ல விஷயங்கள் செய்றீங்க. உங்களுக்கு அருமையா நன்றி கூறுகிறேன். மேலும் உங்களோட நாங்கள் வேறு விஷயம் தொடர்பாக உரையாடக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். இதை ஒழுங்கு பண்ணி கொடுத்த பார்வதி அம்மாக்கு நன்றி சொல்லி, கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி.